to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கலாம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது அப்போஸ்தலருடைய காலங்களில் நடந்த ஒரு காரியம். நாமும் இப்பொழுது அப்போஸ்தலருடைய காலங்களில் தான் இருக்கிறோம். அன்றைக்கு பவுல் பல விதங்களிலே வேதனைப்பட்டார். பவுலுடைய பாடுகளை குறித்து ஒரு ஹிஸ்டரியை எழுதலாம். அந்த அளவு சத்தியத்தின் நிமித்தம், உபதேச நிமித்தம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் அவர் அதிகமாக பாடுபட்ட ஒரு மனிதன். அவர் பாடுபட்டபடினால், அந்த உபத்திரங்களின் வழியாக போனபடினால் இந்த வார்த்தைகளை அவரால் எழுத முடிந்தது, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிந்தது. நீங்கள் அதுக்கு மேலே உள்ள வசனங்களை பார்த்தால், அந்த 19ஆம் வசனத்துல பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் போட்டார்கள். செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனாங்க. நாயை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்து கொண்டு போய் செத்துட்டான்னு வெளியே போட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல திரும்பி எழும்பி அந்த இடத்துல ஊழியம் செய்த சூழ்நிலையை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய போதனை என்ன என்றால், கிறிஸ்தவனாய் பிறந்தால் அவனுக்கு பரலோகம் உண்டு என்று. அது ஒரு தவறான போதனை. இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சபைக்கு போய்விட்டால் அவனுக்கு பரலோகம் கிடைக்கும் என்று சொல்வது, அதுவும் கூட ஒரு தவறான போதனை. காணிக்கை கொடுத்து விட்டால், தசமமாகவும் செலுத்தி விட்டால் பரலோகம் போய்விடலாம், அதுவும் கூட ஒரு துர்போதனை தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அநேக உபத்திரங்களின் வழியாகத்தான் ஒரு மனிதன் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியும். பரலோகத்தில் பிரவேசிப்பது என்பது என்று சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது ஒரே ஒரு வசனம் தான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. யோவான் 3:5 சொல்லப்பட்ட இந்த ஒரு வசனத்தை பிடித்துக் கொண்டு நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஞானசானம் எடுத்து விட்டோம், பரிசுத்தாவி பெற்று விட்டோம், அப்படினால் நாம் பரலோகத்துக்கு போய் விடுவோம் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் பிரவேசிக்க 7 விதமான காரியங்களில் நாம் செயல்பட்டிருக்க வேண்டும் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. ஒன்று, ஜலத்தில் பிறப்பது. இரண்டாவது, ஆவியில் பிறப்பது. மூன்றாவது, ஒருவன் இந்த குழந்தையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. வேதம் அழகாக சொல்லுகிறது, ஒரு குழந்தையை போல நம்ம தாழ்த்தணும், ஒரு குழந்தையை போல மாறணும். குழந்தைன்னு சொன்னா அதுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்காது. இப்ப நீங்க ஒரு மிரட்டல் ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அது அப்படியே நம்பும். தொற்றாத அப்படின்னா போதும், அப்படியே மிரண்டும். ஆனா நமக்கு அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஒரு குழந்தையை போல தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்யலாம், பிரவேசிக்கலாம். இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற ஒருத்தம் கூட எங்க போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இன்னொரு விதத்தில் பாத்தீங்கன்னா, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். வேதபாரகனுடைய நீதி என்ன, பரிசேயனுடைய நீதி என்ன? பரிசேயனுடைய நீதியை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமபாகம் கொடுக்கிறேன், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான். இன்னொரு விதத்தில் பார்த்தால், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய நீதி இதை காட்டிலும், அவன் தசமபாகம் கொடுக்கிறான்னா அதை காட்டிலும், அவன் 2 தரம் உபவாசம் எடுக்கிறான்னா அதை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் செய்யாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்கிறது இல்லை, பிரவேசிப்பது இல்லை. இதெல்லாம் வேதம் தெளிவாக சொல்லக்கூடிய காரியங்கள். இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் இந்த ராஜ்யத்தில் என்ன செய்கிறது இல்லை, பிரவேசிக்கிறதே இல்ல. உம்முடைய நாமத்தில் பிசாசை துரத்தினோம், உம்முடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனங்களை சொன்னோம். இதெல்லாம் எல்லாருமே சொல்ற செயல்படுகிற ஒரு காரியம். ஆனா இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல, என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் அதில் என்ன செய்கிறது இல்ல, பிரவேசிப்பது இல்ல. இப்படி பல சப்ஜெக்ட் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வழியை ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டே போயிடலாம். சில வீடுகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1 லாக் அடிச்சா டக்குன்னு திறந்துரும். சில லாக்குக்கு எத்தனை அடி அடிக்கணும், டபுள் லாக்கு அடிச்சாதான் ஓப்போம். அதே மாதிரி 6-7 லாக் இருக்கு எதை திறக்கிறதுக்கு, பரலோகத்தை
திறக்கிறதுக்கு. இல்லாவிட்டா 7 ஒவ்வொரு கதவை தாண்டின உடனே அடுத்த கதவுக்கு போகணும், அடுத்த கதவுக்கு போகணும். பேதுரு அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே வரும் பொழுது எத்தனை கதவை அவர் தாண்டினார்னு நீங்க பைபிளையே படிச்சிருக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல இந்த சப்ஜெக்ட் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஒரு கதவண்டை வந்த பொழுது அவன் அந்த தூதன் அவனை எழுப்பி வெளியே கொண்டு வருகிறான். அவன் வந்த பொழுது அவன் தூதனுக்கு பின் சென்றான். அவன் தரிசனம் என்று நினைத்தான். 10ஆம் வசனம் சொல்லுகிறது 12:10 முதலாம் காவலை கடந்தான், 2ஆம் காவலை கடந்தான், 3வது இருப்பு கதவண்டை வந்தான். இப்படி ஒவ்வொரு கதவா திறந்துதான் அவனை அந்த தூதன் வெளியே கொண்டு வந்தான். அப்படினால பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ஒரு சிலர் சொல்றாங்க அந்த கல்லை ஞானசானம் எடுக்கல. எந்த கல்ல? சிலுவை கல்லன்னு ஞானசானம் எடுக்கலையா? இவனுக்கு என்ன கவலை? அவன் ஞானசானம் எடுக்கல, பரிசுத்தாவி பெறல, அவன் கோயிலுக்கு போல, தசமாகம் கொடுக்கல, உபவாசம் எடுக்கல. ஆனா அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். அப்ப நான் சொன்னேன், நீ இப்ப என்ன தூக்கு தண்டனையில தொங்கிட்டு இருக்கியான்னு கேட்டேன். என்ன உன்னை தூக்கு போட்டு தொங்க விட்டாங்க, இயேசுவே என்ன ரட்சியும், இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத மனுஷன் தூக்குல தொங்குறான், இந்த 2 நிமிஷத்துல நாக்குல குத்தி தூக்கிற போது அப்படின்னு சொன்னா உனக்கு என்னது? அந்த கான்செப்ட் அந்த ரூல்ஸ் என்ன செய்யும்? ஒத்து வரும். ஒரு பையனை பயங்கரமான ஒரு முரணனை சிறைச்சாலையில சந்திச்சாங்க. அவனுக்கு இயேசுவை பத்தி சொன்னாங்க. அவனுக்கு கடைசி டைம், அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னும் சில மணி நேரத்தில் எங்க போறான்? அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட். என்ன பண்றது? அந்த நேரத்தில் ஒரு ஜெயிலர் ஒரு பாதிரியாரை கூட்டு அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்படி பரிதவிச்சுக்கிட்டு இருக்கான். இயேசுவை பத்தி அவனுக்கு சொல்லுங்க, கொஞ்சமாவது ஒரு ஆறுதல் கிடைக்கான்னு பார்க்கலாம், பாவம் ரொம்ப அலமோதிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பாஸ்டர் போய் அவனுக்கு இயேசுவை பத்தி சொன்னார். அப்ப அவன் சொன்னான், நான் வெளியே இருக்கும்போது எனக்கு யாருமே என்ன செய்யல, சொல்லவே இல்லையே, மிஸ் பண்ணிட்டாங்களே, நானும் முட்டாள் மாதிரி விட்டுட்டேனே, சான்ஸே இல்லையே, எப்படித்தான் நான் இப்படி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதே போல நான் இப்ப பிளைட்ல வரும்போது ஒரு பையன் எங்கிட்ட உட்காந்துருந்தான், மதுரை பையன். நீ கிறிஸ்டினான்னு கேட்டேன். இல்ல நான் இந்து தான், பட் சர்ச்சுக்கு போகாததை மிஸ் பண்றேன்னு நான் இப்பதான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா. யோசிச்சு பாருங்க, அந்த கடைசி நேர அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால இந்த போதகர் அவன்கிட்ட பேசுறாரு, இயேசுவை பத்தி, அன்பை பத்தி, பரலோகத்தை பத்தி. அவன் அப்படியே அலமோதுறான். எனக்கு யாருமே என்ன செய்யல, சொல்லல, எனக்கு டைம் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி என்னால இப்ப என்னைய வெளியே விட மாட்டாங்க, நாளை காலையில எனக்கு நெஞ்சிருவாங்க, அதிகாலையில என்னைய கொன்றுவாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீ அதை பத்தி கவலைப்படாத, வசனம் நிறைவேற்ற முடியலன்னு நீ என்ன செய்யாத, கவலைப்படாது. முதலாவது இயேசுதான் தெய்வங்கிறத ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறியா? 2வது ரைட். அடுத்ததாக அவர் நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிற. இந்த 2ம் போதும். நீ இன்னைக்கு ஆண்டவரே நான் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபிச்சுக்கிட்டே இரு. கொஞ்ச நேரம் அவர் ஜெபிச்சுட்டு அவனு கேட்டாரு, இல்ல இப்ப எனக்கு ஒரு ஃப்ரீனஸ் ஆயிடுச்சு, நான் சாகிறதுக்கு ரெடி. இவர் போயிட்டாரு. அடுத்த நாள் பார்த்தா அவன் தூக்கி அடக்கம் பண்ணிட்டாங்க, தூக்கு போட்டாங்க. அவன் பரலோகத்துக்கு போய் பணம் போயிருக்க மாட்டானா? அவனுக்கு தான் அந்த சான்ஸ். மற்றபடி உனக்கு 78 வருஷம், 85 வருஷம், 48 வருஷம், எத்தனை வருஷம் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறாரு. உனக்கு ஞானசானம் எடுக்கிறதுக்கே ஒரு டைம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, அவள் மனம் திரும்புறதுக்கே அவளுக்கு தவணை கொடுத்தேன்னு சொல்றாரு. எசபேலு மனம் திரும்புறதுக்கு கர்த்தர் நெஞ்சாராம், இன்ஸ்டால்மெண்ட் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த சான்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தாம விட்டுட்டு கடைசி நேரத்தில் நம்ம கேட்டா கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சாகும் பொழுதுதான் ஒரு சில விசுவாசிகள்லாம் ஒப்புரவாகிறான். சாகும்போது தான் என்ன செய்யறான், அவனை கூட்டுவா, இவனை கூட்டுவா, அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், மாமாவை பார்க்கணும், எல்லாரையும் கூப்பிடு, பாஸ்டர் கூப்பிடு, எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுறேன். எப்போ எழுத்துக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த லாஸ்ட் மினிட். அதான் தப்பு. ஒரு பாஸ்டர் மனைவியோட சண்டை போட்டு, ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பரலோகம் பாதாளம்னு புக்கு படிச்சிருப்பீங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு அவர் கார் எடுத்துட்டு வெளியே போயிட்டு திருப்பி வந்தா இவன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி வெளியே போய் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார். அந்த ஆக்சிடென்ட்ல சாகிற டயத்துல மனைவி போய், ஏங்க இப்படி அவசரப்பட்டு இப்படி என் மேல கோவப்பட்டு வந்தீங்க, நான் தான் வீட்டுக்கு வந்த உடனே மன்னிப்பு கேட்டேன்ல அப்படின்னு. ஐயோ நான் அவனு கோவப்பட்டேன், மன்னிச்சிரு, நான் செத்து போயிடுவேன், என்னை மன்னிச்சிரியான்னு செத்து போயிட்டார். புக்கு படிச்சீங்களா? பாஸ்டர் மேல போறாரு, உள்ள விட மாட்டேங்கிறான் தேவதூதன். எங்க வந்தாரு? பரலோகம். நான் பாஸ்டர்,
நீ பாஸ்டர் தாயா, சண்டை போட்டு செத்து போயிட்டேன்னு சொன்ன. இல்ல நான் மன்னிப்பு கேட்டு தான் இங்க வந்திருக்கேன். எப்போ படிச்சீங்களா அந்த புக்கு? படிச்சவங்க எல்லாம் கை வைத்துங்க. உங்களுக்கு இந்த புக்கெல்லாம் படிக்க தெரியாது அப்படிதானே? இருக்கா? போய் படிச்சு பாரு. நம்ம பாஸ்டர்ஸ் பரலோகம் போனதெல்லாம் அதுல இருக்கு. அதுல அவன் சொல்றான், நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், என் ஒய்ஃப்ட ஒப்புரவாக்கிட்டு தான் வந்தேன். அப்ப அவர் சொல்றாரு, வேற வழி இல்லாம ஒப்புரவாயிட்டு இங்க வந்த நீ. உண்மையான ஒப்புரவான வாழ்க்கையை நீ என்ன செய்யல, வாழ்ந்து காட்டல. அப்ப அவன் கெஞ்சுறான், அப்படின்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருங்க, நான் இத்தனை வருஷம் போதிச்சேன் பட் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன், நான் அப்படி வாழ்ந்து காட்டுறேன். 3 நாள் கழிச்சு உயிர் கீழே வந்துச்சு, தெரியும் தானே? ஒரு மீட்டிங்ல கொண்டு போய் செத்து போன பாடியை வச்ச போது அந்த பாஸ்டர் இறங்கி போயிட்டாரு, இவனுக்கு சுகம் கிடைச்சது. அவர் எழுதுறது தான் இந்த இது. நான் மேல, அது கற்பனை கதை இல்லை, இவன் மேல போய் அங்க ரிஜெக்ட் ஆகி திருப்பி எங்க வந்தாரு, ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க, கடைசி நேரத்துல யாரையாவது மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிட்டு சோத்திரம் சோத்திரம் போயிட்டு வர 2 டாட்டா கட்டிட்டு போறது கிட்ட அந்த நேரத்துல ஒப்புரவாயினா பரலோகம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சு பாதி பேர் செத்துருக்காங்க. அவங்க எல்லாம் கரெக்டான இடத்துக்கு டெஸ்டினேஷன்ல போய் சேரல, அவங்களுக்கு அங்க ரிஜெக்ட் ஆகுதுங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த பாஸ்டர் மறுபடியும் உயிரோட எங்க அனுப்புறாரு, பூமியில அனுப்பி நமக்கெல்லாம் தெளிவுபடுத்துறாரு. பரலோகம்னா என்ன, அதுல பிரவேசிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், அதுல பல பாயிண்ட்கள்ல ஒரு பாயிண்ட், அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் நம்ம எங்க போனோம், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். உபத்திரவம் என்பது கிறிஸ்தவ வாழ்வில பூரணத்தின் பகுதியில அது ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு போர்ஷன், அது ஒரு அனுபவம். இந்த பாதையில போகாம இவன் இயேசுவா இருந்தாலும் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இயேசுவா இருந்தாலும் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களின் வழியாக பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு சித்தம் ஏற்றதா இருந்தது. வாசியுங்கள். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இயேசுவை பூர்ணப்படுத்துகிறதுக்கு அவருக்கு தேவையானது எதுவாக இருந்தது, உபத்திரவங்களின் வழியாய் அவரை பூர்ணப்படுத்துவது தேவனுக்கு பிரியமா இருந்தது. அதான் சித்தம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாய் மாறும்படியாக அவர் உபத்திரவங்களின் வழியாகத்தான் அவர் இந்த நிலவரத்துக்கு வந்தார். ரட்சிப்பின் அதிபதி, கேப்டன் ஆஃப் அவர் சேல்வேஷன் சொல்லுவாங்க. ரட்சிப்புக்கு அவர் தான் அதிபதி. எப்படி மாறினார் அப்படி? அவர் அந்த அளவு வந்ததுக்கு காரணம் உபத்திரவம் தான். இன்னைக்கு என்னடா காலங்கத்தாலேயே ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லயே உபத்திரவம் தொடங்கிட்டாரே அப்படின்னு நினைக்க கூடாது. உபத்திரவத்தை நான் தொடங்கல, உபத்திரவத்தின் பாதையில போகிறவர்களுக்கு கர்த்தர் பேச விரும்புகிறார். உபத்திரவத்தை கண்டு பின்வாங்காத, ஏனென்றால் இது ஒரு பாதை. 1-2 இல்ல, அநேகம்னு ஒரு வார்த்தை அதுல இருக்கு, அப்படித்தானே? அநேகம் உபத்திரவங்களின் வழியாய். அந்த அநேகம்ங்கிறது என்னென்னு நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பின்னால உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் ஒரு டைம் வைக்கிறார். 2.5 வயசு 3 வயசு வந்த உடனே நம்ம போய் எங்க செய்றோம், கேஜில போய் சேர்க்கிறோம், கிண்டர் கார்டன்ல போய் சேர்க்கிறோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த பிள்ளை வளர்ந்து வருது. அதே போல இந்த உபத்திரவத்துக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். யோபு 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. எந்த நாட்கள் பிடிச்சிருச்சு? நம்ம எல்லாம் நல்ல நாட்கள் பிடிக்கணும்னு வெயிட் பண்றோம். நல்ல நாட்கள் வேணும்னா அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நல்ல காலம் பிறக்கிறதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது நான் டைம் ஆவியானவர் சொல்லும் போது பேசுறேன். ஆனா இங்க பிடிச்சது உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன், தன் கால்களை எண்ணெயிலே தோய்த்தவன், கண்மலையிலிருந்து தேன் அவனுக்கு வந்தது, வீடு வசதி வாய்ப்பு எல்லாமே செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதன். இவ்வளவு பெரிய மனிதனுக்கு அந்த பாதையிலையும் அடுத்த ஸ்டெப் என்ன இருந்துச்சு? உபத்திரவம். நீங்க இந்த கமாண்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதிரடிப்படை வீரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்ரைனிங். சாதாரண போலீஸுக்கு ஒரு ட்ரைனிங், அவங்க சும்மா இந்த ஓடினா போதும், இல்ல கயிறு பிடிச்சி ஏறினா போதும். ஆனா இந்த கமாண்டோஸ்க்கு அப்படிலாம் என்ன கிடையவே கிடையாது. அவன் உயிர் தான், போயிட்டுனா போயிடுறான், முடிஞ்சது. பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்துருக்கான். நீங்க யோசிச்சு பாருங்க. நாம் உபத்திரவங்கள் வழியாகத்தான் இந்த பாதையில போக முடியும். இதுக்கு ஒரு உபத்திரவத்தின் காலங்கள் பிடித்து கொண்டது. நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளவு நாள் தாங்க இந்த பிரச்சனை,
ஆனா இத பைபிள் சொல்லுது இது 10 நாள் உபத்திரவம் தான் சொல்லுது. 10 நாள் உபத்திரவமா இது? 12 வருஷமா நான் படுறவங்க பாடுங்கிறீங்க. 28 வருஷமா வெளிப்படுத்தல் 2:10 பாத்தீங்கன்னா ஆவியானவர் சொல்றார், நீ படப்போகிற உபத்திரவங்களை குறித்து கவலைப்படாத, 10 நாள் என்ன செய்வாய்? உபத்திரவப்படுவாய். மரண பரியந்தம் உண்மையா இருந்தால் நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்ப 10 நாளா? நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உபத்திரவத்துலதான் உங்களை கர்த்தர் செலக்ட் பண்றாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்ப உன்னைய செலக்ட் பண்றாரு? ஆபிரகாம அழைச்சாரு, வேறு பிரிச்சாரு, கொண்டு வந்தாரு, சீமானாய் மாற்றினாரு, வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு, அவனுக்கு 100வது வயசுல ஒரு பையனை கொடுத்தாரு, அழகா வளர்த்து 10-15 வருஷம் அழகா வளர்த்துட்டான். வளர்த்துட்ட பிறகு இப்ப சொல்றாரு, நீ அவனை என்ன செய்யணும்? பலியிடணுங்கிறார். அவனை அதுக்கு ரெடியா வந்த பொழுது, கத்தி எடுத்த பொழுது சொல்றாரு, நீ இப்பொழுது எனக்கு பயந்தவன் என்பதை நான் நினைஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அதான் முக்கியம். நீ எனக்கு பயந்தவன் என்பதை இப்பதான் நான் நினைஞ்சிருக்கிறேன், கண்டுபிடிச்சிருக்கிறேன். எத்தனை வருஷம் கழிச்சு? 25 வருஷம் கழிச்சுதான் நான் உன்னைய கண்டுபிடிச்சிருக்கிறேன், நீ எனக்கு பயந்தவன். அதே போல உபத்திரவத்துலதான் உன்னைய செலக்ட் பண்றாரு. நீ நிக்கிறவனா? நீ நிப்பியா? நீ ஆண்டவருக்காக உறுதியா இருப்பாயா? யோபுனுடைய விஷயத்துல பாருங்க, சாத்தானுக்கும் தேவனுக்கும் போராட்டம் உண்டாகுது. அப்ப அவர் சொல்றாரு, அவன் சொல்றான், அவன் உண்மைய குறை சொல்லுவான், உண்மை விட்டு விலகி ஓடிடுவான். அவர் சொல்றாரு, இல்ல, அவன் ஏன் பிள்ளை, என்ன செய்ய மாட்டான்? தன் உதடுகளினால் பாவம் செய்ய மாட்டான், என்னை குறை சொல்ல மாட்டான். தெளிவா பேசுறாரு. யார் ஜெயிச்சது? தேவன் தான் ஜெயித்தான். இன்னைக்கு உன்னைய செலக்ட் பண்ற இடம் எது? அப்படியே கார்ல வரும்போது உன்னை செலக்ட் பண்ணிடுவாரா, இல்ல அப்படியே வான வீதியில பறந்து வரும்போது உன்னை செலக்ட் பண்ணிடுவாரா? எப்ப செலக்ட் பண்றாரு? ஏசாயா 48:10 சொல்லி இருக்கிறது, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை செலக்ட் பண்ணினேன், உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்க ஆனால் இந்த உபத்திரவத்துல கர்த்தர் கையை விட்டுட்டாரு, ஒதுங்கிட்டாருன்னு நினைக்க கூடாது. இந்த உபத்திரவத்துல அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உன்னை யாரெல்லாம் எப்படி உபத்திரப்படுத்துறாங்க? மனிதன் உன்னை எப்படி உபத்திரப்படுத்துறான்? பிசாசு உன்னை எப்படி உபத்திரப்படுத்துது? இன்னும் பலவிதமான சக்திகள் எப்படி உபத்திரப்படுத்துது? அந்த எகிப்தில் அந்த ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை கர்த்தர் பார்த்து சகிக்க முடியாம தான் இறங்கி வந்தார். அந்த உபத்திரவத்தை கண்டு அவரால் அதை டாலரேட் பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் உபத்திரவம் சொன்னா என்னவோ நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட உபத்திரவமா நம்ம பட்டுட்டோம். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, ஒரு சந்ததி அல்ல, எத்தனையோ சந்ததி, தலைமுறையா 400 வருஷம் அவங்க நெஞ்சாங்க, அங்க இருந்தாங்க. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. விசுவாச பாதை என்பது ஒரு முள்கள் சூழ்ந்த ஒரு பாதை, கன்னிகள் சூழ்ந்த பாதை, பயங்கரமா உன்னை காயப்படுத்துகிற ஒரு பாதை. இதுல இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர். யோசேப்பு அவன் பட்ட உபத்திரவம் கொஞ்சம் அல்ல. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவனுடைய உபத்திரவத்தை பார்த்து கர்த்தர் அவனை வெளியே தூக்கிட்டே வந்துட்டார். போதும், என் நாமத்து நிமித்தம் இவ்வளோ பரிசுத்தத்துக்காக நிற்கிறானே. அப்போஸ்தலர் 7:10. தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். கர்த்தர் உன்னை உபத்திரவம் விடுவிக்கிற தெய்வம். ஆண்டவர் மறந்துட்டாரு, ஞாபகம் இல்ல, நம்ம சொன்னதை விட்டுட்டாரோ. இப்ப என்கிட்ட சொன்னீங்கன்னா, ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படிம்ப. தேவன் அப்படி சொல்லுவாரா? தேவன் அப்படி சொல்லுவாரா? ஆண்டவரே என்னை தெரியலையா அப்படின்னா, உன்னை தெரியாதுன்னு சொல்லுவாரு. சொல்லு உன் பேரை சொல்லு. நம்ம அப்படிதான் சொல்றோம். ஒரு சில போன்ல பேசிட்டு, அப்ப என்னை மறந்துட்டீங்கம்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? மறந்துட்டோன்னு சொல்ல மாட்டோம், பேச்சை எழுப்போம். ஏன்னா டோனை வச்சு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்படியா, எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்ன உடனே அவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்மளை இழுக்கிறான். யோசிச்சு பாருங்க, தேவன் உன்னுடைய உபத்திரவங்கள் எல்லாம் நினைவில் வச்சிருக்கிறார். சரி, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். அநேகம் உபத்திரவங்கள், அதுக்கு ஒரு 6-7 பாயிண்ட் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். உபத்திரவம் எந்தெந்த ரூட்ல வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியாம கடந்து மல்லு கட்டக்கூடாது.
ஆயுதம் எங்கிருந்து வருது, சத்துருடைய அன்பு எங்கிருந்து வருது, பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்கள் எங்கிருந்து வருதுன்னு எங்க இருந்துச்சுனோம் முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாம் என்னங்க அழகா வர்றோம், அழகா ஆராதிக்கிறோம், அப்படித்தானே? இன்னைக்கு பாருங்க பாதி பேர் வரல. நான் நேத்தே சொன்னேன், எல்லாம் பயங்கர வெள்ளத்துல போயிட்டாங்களோ என்னவோ தெரியல. நம்ம ஊர்ல மழையே பெய்யாது, இந்த மழைக்கே இவன் கோயிலுக்கு வரலன்னா இனி அடுத்த மழை பெஞ்சு வருது. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து இப்ப எங்க வந்திருக்கு, விசாகப்பட்டினம் வந்திருக்கு, அடுத்து வரும். இங்க வரும்போது சர்வீஸ்ல யாரு உட்கார்ந்துருப்பான்னு எனக்கு தெரியல. நான் போனேன், இலங்கை போனேன், அங்க ஒரு ஊழியக்காரரை சந்திச்சேன். இந்த யுத்தத்துல சிக்கி கொண்ட ஊழியக்காரன், ஒரு 10-20 சிஸ்டர்ஸும் 2 பிரதரும் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிட்டா மாடு மேய்க்கிற மாதிரி அழகா அவ்வளவு வரையும் மேய்ச்சி கவர்மெண்ட் அனௌன்ஸ் கொடுக்கும், இந்த ஊரில் உங்களுக்கு பாதுகாப்பு வளையம், இங்க இருந்து நீங்க தப்பி அங்க போயிருங்க, எல்லாரும் உடனே புறப்படுங்கன்னு அனௌன்ஸ் கொடுக்குமா. இவங்க நான் ஊழியக்கார விசுவாசிகள் நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. எல்லாம் அவ்வளவு வெறும் சாப்பாடு கீப்பாடு பொட்டலம் சூட்கேஸ் துணி எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நாடோடிகள் மாதிரி அவ்வளவு ஊழியக்காரங்களும் அந்த ஜனங்கள் 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் அப்படியே போயிருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போதே அவன் டென்ஷன் ஆயிட்டானா மொத்தத்துல குண்டை தூக்கி எரிஞ்சிருவான், போட்டுருவான். அவ்வளவு பேரும் சாவு. ஒரு விசுவாசி செத்து போயிட்டார் குண்டு அடிபட்டு. அவரை அடக்கம் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, டைம் கிடையாது. அப்படி கீழே போட்டு மேல இயேசுவின் நாமத்துல போடுற மரணமே உன் கூர் எங்கன்னு போட்டுட்டு ஓடியே போயிட்டார் அந்த ஊழியர். எப்படி இருக்கும், அடுத்த செல் அடிக்குது. அப்படி அந்த விசுவாசி அடக்கமே கிடையாது. இன்னொரு விசுவாசிக்கு அடக்கம் பண்ணி வேக வேகமா இவங்களே மண்ணெலி போட்டு அவ்வளவுதான். அவன் அண்ணன் எங்க இருக்கானோ, அப்பா எப்படி எங்க இருக்கானோ, மனைவி எங்க இருக்காளோ, எந்த கம்பல கிடக்காளோ தெரியாது, செத்துட்டான், அவனுக்கு அடக்கம் பண்ணணும், அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, நம்ம இப்படியா நமக்கு உத்தரவு வந்துச்சா? நான் அதெல்லாம் கேட்டு ஆடி போயிட்டேன். 5.5 மாசம் சபையில் இல்லை அவங்க யாருமே. எந்த சபையில் இருக்காங்கன்னு சென்ட்ரல் பாஸ்டருக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது எந்த இடத்துல இருக்காங்க. 5.5 மாசம் அவங்க சர்ச்சிலேயே கிடையாது, ஊழியக்காரங்களும் கிடையாது, விசுவாசியும் கிடையாது, குடும்பங்களும் கிடையாது. இவங்க பாட்டுக்கு அப்படியே கிளம்பி போறாங்க. எங்கேயாவது ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது மரத்துக்கடியில் கிடைச்சா இந்த 12 சிஸ்டர்ஸ் அது கூட சேர்ந்த விசுவாசிகள், மலை சபைகளில் இருக்கிற விசுவாசிகள்லாம் வந்தா முழங்கால் போட்டா ஒரு ஜெபம், கையில எங்கேயாவது ரொட்டி துண்டு யார்ட்டையா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் என்னது அந்த இதுலயே ராபோஜனம். போன் கிடையாது, செல் கிடையாது, கம்யூனிகேஷன் எந்த இது கிடையாது. இவங்க செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு யாருக்குமே என்ன செய்யாது, சுத்தமா தெரியாது. அவர் சொல்றாரு, பாத்ரூம் வசதிகள் அங்கே ஓடிட்டு இருக்கும்போது காட்டுல எங்க பாத்ரூம் வசதி, சும்மா ஒரு சேலையை கட்டி விட்டுறது, அந்த சைடுல சிஸ்டர்ஸ் போலாம், இந்த சைடுல இப்படி இருந்துக்கலாம். உடனே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா ஓடிடணும். குண்டு போடுறான்னா இவங்களே உட்கார்ந்து ஒரு 8 அடிக்கு தோண்டுவாங்க. தோண்டி உள்ள நுழைஞ்சு இப்படி நுழைஞ்சு உள்ள வந்துடுறது. குண்டு விழுந்தாலும் நிச்சயாது பிள்ளைகள் மேல படக்கூடாது. இப்படித்தான் அவ்வளவு ஊழியக்காரங்களும் அவங்க கையில இருக்கிற சும்மா கஞ்சியை குடிச்சுக்கிட்டு, ஏன்னா புகை வந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் கேட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. 5.5 மாசம் இப்படி சுத்தினாங்க. ஒரு லிமிட்டுக்கு பிறகு இவங்க ஜனங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இனி வாழ்வோ சாவோ, இனிமே நமக்கு ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு பங்கரை தோண்டி உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது 2 சிஸ்டர் அவசரத்துக்குள்ள வெளியே போகணும்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அவங்கள அனுப்பிட்டாங்க. 2 சிஸ்டர்ஸ் வெளியே போயாச்சு, வரல. 2 சிஸ்டர்ஸ் ரிட்டர்ன் ஆகல. இவங்களுக்கு பயம், உள்ள காலை நீட்ட முடியாது, கையை நீட்ட முடியாது. அப்படியே எல்லாம் குத்த வச்சு உட்கார்ந்துட்டு, பிரதர் பாருங்க, ஒரு விசுவாசி பையனும் கூட இருந்திருக்கான். 2 பிள்ளைங்க போச்சு, வரல, வெளியே குண்டு பயங்கரமா கேக்குது, செத்துருப்பாங்களோ என்னன்னு தெரியல. உடனே ஒரு பையனை அனுப்புனார் இவர். அவன் குனிஞ்சு வெளியே வந்து அக்கா மாதிரி எங்க இருக்காங்கன்னு பார்த்தா மிலிட்டரி வந்துருச்சு. இவன் கத்திட்டானா, அவன் கண்ணை தூக்கின உடனே இவன் கத்திட்டு நாங்கெல்லாம் ஃபாதர்ஸ்னு கத்தனானா அப்படின்னு நிப்பாட்டிட்டான். அதுக்குள்ள சிஸ்டர்ஸ் வந்து பிடிச்சி, இந்த பிரதர் இவன் கத்தன கத்துல இவர் வெளியே ஓடி வந்து எல்லாரும் கையை தூக்கி சரண்டர் ஆகி அவன் ஃபுல்லா செக் பண்ணி, இவங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் எங்கன்னு, இவங்க போய் வச்சிருக்க ட்ரெஸ்ஸை போய் தேடி போனா இவங்க ஒளிச்சு வச்ச மரத்துக்கடியில எதுக்கு அனுவும் ட்ரெஸ்ஸே இல்ல. அவன் சொல்ல, நேத்து இதே ட்ரெஸ்ல ஒரு கூட்டம் ஃபாதர்ஸ்னு ஒருத்தன் வெளியே போயிட்டானே, அப்ப நீ யாரு அவன் யாரு? திருப்பி இவங்க ஐடி கார்டெல்லாம் காட்டி 5.5 மாசத்துக்கு பிறகுதான் எங்க வந்திருக்காங்க, திருப்பி முகாமுக்குள்ள வந்து திரும்ப தொடர்பு கிடைச்சு, நம்ம இப்ப சீப்பாஸ்ல இருக்கிறவரு இவங்களுக்காக 70 கிலோமீட்டர் சைக்கிள்ல போய், ஒரு வண்டியும் கிடையாது, 1 கிலோ சுகர் 4500 ரூபா,
சுகர் சாப்பிடணும்னு நினைச்சா எவ்வளவு? 4500 ரூபா. எங்க போவாங்க? இவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் ஒரு முகாமில் வச்சுட்டான். திருப்பி பாஸ்டர் போய் நின்னு சொன்னா அங்கிருந்து வருவாங்க, அவங்க எட்டி பார்ப்பாங்க அந்த கம்பிக்கு வெளியே, எப்படி நல்லா இருக்கீங்களா, உயிரோடு இருக்கீங்களா, எல்லா ஊழியக்காரங்களும் உயிரோடு இருக்காங்களா, விசுவாசிலாம் உயிரோடு இருக்காங்க, எல்லாரும் இருக்கும். சரி ரைட் பார்த்துட்டு பேசாம போய்கிட்டு இருக்க வேண்டியது. அவன் விடுதலை கொடுக்கும் போதே எங்க வர முடியும்? எப்படியா இருக்கு நமக்கு ஒருத்தரவா? தண்ணி இல்லை, அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடுறோம். அப்படிதானே? கரண்ட் இல்லை, லைட் இல்லை. அவங்க சொல்றாங்க, அப்போ இந்த ஊழியக்காரங்களோடு வந்த பையங்க பொண்ணுங்க எல்லாரையும் அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், சாக போறியா ஊழியத்துக்கு போறியா? அவ்வளவு பேர் எங்க வந்திருக்கான்? அவ்வளவு பிள்ளைகளும் பையங்களும் இப்ப எங்க வந்திருக்கு? அந்த காட்டுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணி அவ்வளவு எங்க வந்திருக்கு? இப்ப ஊழியத்துக்கு வந்திருக்கு. என்னை கவனிச்ச பையன் அந்த யுத்தத்துல மாட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பி வந்த பையன். யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க புலிகள், ஒரு பொம்பளை பிள்ளைய, தீபிகாவை ஏதோ ஒரு பேர், ஜீவிதா, கொண்டு போயிட்டாங்க. அவங்க அண்ணன் எப்படியாவது அந்த பிள்ளைய தப்பி வச்சு கொண்டு வரணும்னு விசுவாசி பிள்ளைகளை தப்பு வைக்கிறதுக்காக ஓடி போய் எப்படியும் தூக்கிட்டு வந்துட்டான் வண்டியில இருந்து. அவ வெளியே வரும்போது அங்கிருந்து புலிகள் சுடுது, இங்க இருந்து மிலிட்டரி சுடுது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் அந்த பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்துட்டான் வீட்டுக்கு. அந்த பிள்ளை எங்க இருக்கு இப்போ? அவங்களுக்கு முடிவு வந்துருச்சு, சாவுங்கிறது நிச்சயம் ஆயிடுச்சு. அதுல இருந்து இப்ப தப்பு வச்சதுனால யார்கிட்ட சேவை செய்யறாங்க? தேவனுக்கு சேவை செய்யறாங்க. இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு சினிமா மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்பதான் பிரசங்கத்தை விட இப்பதான் நீங்க ரொம்ப கீன் அப்சர்வ் ஆயிட்டீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா கவனிங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, அதை போய் பார்த்த போதுதான் நான் யோசிச்சேன். ஒரு ஃபைத்தம் போனேன், ஞானசான தொட்டியெல்லாம் சும்மா நொறுங்கி ஒரே ஓட்டதான், சுட்டு தள்ளி இருக்காங்க வீடுலாம். ஒரு ஃபைத்தம்ல ஜன்னல் கிண்டல் எல்லாத்தையும் உடச்சு புள்ளி தூக்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி பாஸ்டர் இப்ப நாங்க போய் தேடணும், அந்த ஃபைத்தம் தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா முழுவதும் சுட்டு ஓட்டதான். ஜன்னல்லாம் இப்ப வச்சு ஒரு விசுவாசி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. ஏன் இவ்வளவு உத்தரங்கள் வழியா கத்துற? அவங்க அதுல சொல்றாங்க, அதுல நாங்க ராபோஜனம் கொடுத்துக்குவோம், பிரசங்கம் பண்ணிக்குவோம், தூங்கலாம் முடியாது. இந்த பிள்ளைகளை இப்படியே இவங்க கூடயே சுத்தி சுத்தி 6 மாசம் காப்பாத்தி கொண்டு வந்து எங்க சேர்த்தாச்சு. இப்ப என் உடஞ்சு போன ஃபெய்த்தோம் எல்லாம் ரெடி பண்றாங்க. உடஞ்சு போன ஃபெய்த்தோமு, உடஞ்சு போனதானே விசுவாச வீடுகள் எல்லாத்தையும் இப்ப ரெடி பண்றாங்க, ரெனோவேஷன் புதுசா பண்றாங்க. வேற வழியே கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சு ஒட்டச்சு. நான் ஒரு ஃபைத்தம் போய் பார்த்தேன், அந்த ஃபைத்தம் ஒண்ணுமே கிடையாது. இப்பதான் அதை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கு, நீங்க ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படி. இவ்வளவுக்கு மத்தியில இந்த ஜனங்கள், இது போக புலிகள் ஒரு சில வாலிப பையங்களையும் பெண்ணுங்களையும் கொண்டு போயிட்டாங்க, விடவே மாட்டாங்க. ட்ரைனிங் கொடுத்து சுட்டாங்க. ஒரு யுத்தத்துல போய் அந்த பையங்க தப்பி வந்துட்டாங்க, பொண்ணுங்களும் பிள்ளைங்களும். எப்படியோ சுடுனா சுட்டுதான் ஆகணும், சுட்டாச்சு. அங்க இருந்து தப்பி வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு யாரோ போய் சந்திச்சிருக்காங்க அந்த பிள்ளைகளை. அப்ப அந்த பையனும் அந்த பிள்ளைகள்லாம் சொல்லிச்சான், நாங்க ஒரு யுத்தத்துல போய் எப்படியோ கிருபையினால தப்பி வந்துட்டோம். இப்ப நாங்க வந்து உட்கார்ந்து 3 நாளா சுத்திகரிச்சிருக்கிறோம். சுத்திகரிப்பு நாங்களே அழுது சுத்திகரிச்சிருக்கிறோம். அடுத்த யுத்தம் அடுத்த 2 நாள்ல ஸ்டார்ட் ஆயிடும், நாங்க செத்துருவோம். நம்ம எங்க சந்திக்கலாம்? மேல சந்திப்போன்ட்டு போயிட்டு செத்தே போயிடுச்சு. அந்த பிள்ளைங்க இது வரைக்கும் கிடையாது, பையனும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, அந்த பையங்க யாருமே கிடையாது. எல்லாம் இவங்க இழுத்து கொண்டு போய் யுத்தத்துல விட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் அவங்க பரலோகம் போனாங்க. நம்ம எப்படி போறோம்னு நினைக்கிறோம்? டிப்டாப்பா பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அவங்க எப்படி போனாங்க? அநேக உபத்திரவங்களின் வழியாய் போனார்கள். எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் அந்த இடத்தெல்லாம் பார்த்தேன். இவங்களை முள்வேலி போட்டு வச்சு மாடு மாதிரி ஆடு மாதிரி மேய்ச்சி வச்சிருந்த இடங்கள் எல்லாம் என்ன மாதிரி ஃபுல் மிலிட்டரி. ஒருத்தன் கூட நிச்சயம் முடியாது, ஒன்னு பேசிட்டானா கொண்டுட்டான் இன்னைக்கு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதையில அவங்க போனாங்க. நான் சென்னையில அண்ணா நகர்ல இருக்கும்போது ஒரு இலங்கை விசுவாசி வந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, இலங்கையில ரத்த ஆறு ஓடுன்னு ஒரு தீர்க்க தரிசனம் வந்திருக்கு அப்படி. அப்ப நான் இப்ப போயிருக்கும் போது கேட்டேன், ஏன் திடீர்னு இப்படி இயக்கங்கள் எல்லாம் அழிஞ்சு 0 ஆயிடுச்சு? அப்பதான் கடைசியில சொன்னாங்க, கடைசி நேரத்தில் இந்த இயக்கங்கள் அழியறதுக்கு காரணம் நம்முடைய ஊழியக்காரங்களை பிடிச்சு அடிச்சது, விசுவாசிகளை பிடிச்சு அடிச்சது, ஃபெய்த்தம் எல்லாம் உடைச்சது. இந்த லெவலுக்கு வந்த உடனே தேவன் எதை விட்டுட்டாரு? கைவிட அடிச்சது. வாகரை அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனேன். அந்த ஃபெய்த்தம்ல ஊழியக்கார பிரதர் தேவதாசன் ஒருத்தரையும் 2 சிஸ்டர்ஸையும்
புலிகள் அடி பச்சை மட்டையை வச்சு அடி வெளுத்திருக்கிறாங்க. இவர் ஏதோ சுவிசேஷம் சொல்லிவிட்டாரோ இல்ல எதிர்த்து ஏதோ சொல்லிட்டாரோ தெரியல. அதுக்காக அவரை போட்டு சித்திரவதை பண்ணி அடிச்சு துரத்தி விட்டாங்க. அந்த பைத்தம் தான் நான் பார்த்தேன், ஃபுல்லா குண்டு அடிச்சு நொறுக்கி போட்டு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு 10 பையங்களை விசுவாசி பசங்களை பிடிச்சு ஒழிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா எங்க யார் பிடிச்சிட்டு போயிருவா? மிலிட்டரி பிடிச்சிட்டு போனா புலிகள்னு கொன்றுவான், இவங்க பிடிச்சிட்டு போனா யுத்தத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்க. அதை எப்படியோ கண்டுபிடிச்சு இவரையும் அவங்களையும் சேர்த்து எங்க கொண்டு போயிட்டாங்க. இவர் சொன்னாரு, நான் ஃபாதர், என்னை விட்டுரு, நல்லது இல்ல, உங்க இயக்கம் அழிஞ்சு போயிரும், என்னை விட்டுரு, நான் ஃபாதர். அந்த ஃபாதருக்கு இதெல்லாம் கிடையாது, தூக்கு துப்பாக்கின்ட்டான். அடிக்கிறல அடிச்சானா என்ன பண்ணாலும் 24 மணி நேரம். அதுக்குள்ள இங்க இருந்து அனௌன்ஸ் என்னன்னா 24 மணி நேரத்துல வராட்ட ஊழியம் கிடையாது. அங்கிருந்து எப்படி வெளியே வர்றது? அவர் ஜெபிச்சாராம், போச்சு நம்ம ஊழியமும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு, இப்படி வந்து சிக்கிட்டோமே. அப்ப அவர் எவ்வளவோ சொல்லியிருக்காரு, கடைசியில் 24 மணி நேரத்துல நெஞ்சிட்டான். இவரை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டான். யோசிச்சு பாருங்க, நாம என்னவோ நினைக்கிறோங்க. கடைசியில ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு பிரதர் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆவியானவர் இறங்கி மைக்க பிடிச்சிட்டு நடுவுல போய் நின்னு, வடதிசையில் உள்ள ஆகாபே, நான் உன்னை சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு காவலாளனாக வைத்தேன், ஆனால் நீயோ என் ஜனத்தை தொட்டு விட்டாய், உனக்கு இந்த தேசத்தில் ஒரு அடி நிலத்தை கூட தரமாட்டேன், இதோடு நான் உன் கணக்கை முடிக்கிறேன். அதோட யார் அவுட்டு? இயக்கங்கள் அப்படியே ஜீரோவாய் ஒண்ணுலாம் போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் இப்பதான் அவங்கவுங்க இயக்கத்தை அவங்கவுங்க குடும்பத்தோட போய் சேர்ந்து என்ன செய்யறான். நான் நேற்று புறப்படும் போது, முந்தானது புறப்படும் போது ஒரு பையன் வந்தான். அவன் கையெல்லாம் அடிச்சு குண்டு கிழிச்சிருக்கு, தலையில ஏதோ ஒண்ணு இருக்கான் குண்டு. அவன் சொன்னான், 1.5 வருஷம் நான் புலிகள்ல இருந்தேன்னு ஒத்துக்கிட்டதுனால என்னை 1.5 வருஷம் வச்சு உள்ள கொன்னுட்டானுங்க அடிச்சு. கை வேற குண்டு அடிச்சு போயிடுச்சு. 1.5 வருஷம் உள்ள இருந்தேன். இப்பதான் எங்க விட்டுருக்காங்க, என்னைய வெளியே விட்டுருக்காங்க. நான் இனிமே ஏதாவது தையல் கியல் கத்து வாழ்க்கை என்ன செய்யணும், ரன் பண்ணணும். இப்படிதான் அந்த ஜனங்கள் கத்தருக்காக நின்று இன்னைக்கு வந்து சத்தியத்துக்கு நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நான் இதை எதுக்கு சொன்னேன்னா, நம்ம ஒண்ணுமே இல்லாம ஒரு பிரச்சனை இல்லாம அப்படியே பிளைட்ல போலான்னு யோசிக்கிறோம் பரலோகத்துக்கு. இயேசுவுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால அற்புதங்கள், அடையாளங்கள், மரித்தோரை எழுப்பும் எல்லா பிரம்மாண்டமான வேலையெல்லாம் இருந்துச்சு. கடைசி ஒரு சப்ஜெக்ட் எது வந்துச்சு? சிலுவை. அதுலதான் ரட்சிப்பின் அதிபதி யாரா மாறினாரு? பூரணப்பட்டார். அதுபோல நமக்கும் இந்த இப்படிப்பட்ட அநேக உபத்திரவங்கள் உண்டு. உங்களால முடியுமா? இந்த வழியை தான் நம்ம போகணும். முதலாவது யோவான், அநேக உபத்திரவங்களுக்கு 4-5 பாயிண்ட் சொல்றேன். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரமும் உண்டு. ஏன்னா இந்த உலகமே ஒரு உபத்திரவ காலத்தை சந்திக்க முடியாத ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துக்கு ஒரு சக்தி உண்டு, ஜனத்தை உபத்திரவப்படுத்தது. உலகம் என்பது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தில் இருந்து உண்டானவைகள். இந்த உலகங்கிறதுக்கு ஒரு ஆவி இருக்கு, உலகத்தின் ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு வசனம் கூட இருக்கு. உலகத்தின் ஆவி, நீங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்படின்னு வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. அப்படினால நமக்கு இந்த நாட்களில ஆவிக்குரிய ஜீவித்துல வந்துட்ட பிறகு நாம் இந்த நாட்களில் உலகத்தின் ஆவியில சிக்கிக்கொள்ள கூடாது. 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். உலகத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆவி ஒரு மனிதனோடு போராடும் பொழுது இந்த உலகத்துல அவனை உபத்திரவப்படுத்தும். அந்த ஆவி அவனை வந்து வறுமையை கொடுக்கும், சாபத்தை கொடுக்கும். ஏனென்றா இந்த முழு உலகமும் ஏற்கனவே சபிக்கப்பட்டு போன ஒரு உலகம். ஆனாலும் உலகத்தில் இருக்கிற வரைக்கும், அதனாலதான் இயேசு போகும்போது சொல்லிட்டு போறாரு, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரமும் உண்டு. இரண்டாவதாக மத்தேயு 13:21 வசனத்தில் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம். ஒன்று, உலகத்தில் உனக்கு உபத்திரவம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பசி உண்டு,
தாகம் உண்டு, வேதனை உண்டு, தூக்கம் உண்டு. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு அனுபவம். அதே போல இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு உபத்திரமும் நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்கும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நீங்க கேட்கிற வசனங்கள், இல்லாவிட்ட படிக்கிற வசனங்கள், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள், இதுக்கு ஒரு உபத்திரம் இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க ஸ்கூல்ல உங்களுக்கு உங்க பிள்ளைகளை ஃபீஸ் கட்டுறீங்க, டொனேஷன் கட்டுறீங்க, இது போக யூனிஃபார்ம் பண்றீங்க, என்னெல்லாமோ பண்ணி காரு கீறு பிடிச்சி வேன் பிடிச்சு கொண்டு போய் விடுறீங்க. அது படிக்குது. அந்த படிப்புக்கு என்ன உண்டு? ஒரு எக்ஸாம் உண்டு. நாம் தான் அதுக்கு அனுமதிக்கிறோம். எப்படியாவது அந்த உபத்திரவத்துல அந்த எக்ஸாம்ல நம்ம பிள்ளை என்ன செய்யணும்? அதை தமிழ்ல சொல்லியிருக்கான், பரீட்சை. அதனுடைய இன்னொரு அர்த்தம் உபத்திரவம். அது நல்லா படிக்காத பிள்ளைகளுக்கு கேட்டா அது சொல்லும், இந்த சப்ஜெக்ட் பெரிய உபத்திரவமா இருக்குமா. அவனுக்கு அது நிச்சயில புரியல, ஏறல, மனசுல நிக்கல, அவனுக்கு தெரியாம போயிருது. அது அவனுக்கு ஒரு பெரிய உபத்திரம். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம். நீங்க என்னென்ன பிரசங்கங்கள் கேட்டீங்களோ அதுக்கு எல்லாம் உண்டு. என்ன உண்டு? ஒரு பரீட்சை உண்டு. நீங்க பைபிள்ல எப்படிலாம் வசனங்கள் சம்பவங்கள் படிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பரீட்சை உண்டு. கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வசனங்கள் மூலமாய் தனிப்பட்ட விதத்துல பேசுகிறாரோ அதற்கேற்ற போராட்டங்கள் உண்டு. நீ யோசேப்பானால் உனக்கு ஒரு போராட்டம் உண்டு, நீ மோசேயானால் உனக்கு ஒரு போராட்டம் உண்டு, நீ ஒரு பவுலானால் உனக்கு ஒரு போராட்டம் உண்டு, நீ ஒரு பேதுருவானால் உனக்கு ஒரு போராட்டம் உண்டு. அதுபோல ஆவிக்குரிய ஜீவித்துல வந்துட்ட பிறகு நீ கேட்கிற வசனத்தின் நிமித்தம் உனக்கு ஒரு உபத்திரம் இருக்கு. அந்த உபத்திரவத்திலே நீ ஜெயித்தாதான் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். என்னாகமம் 11:11. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? ஜனத்தினுடைய பாரம், குடும்பத்தினுடைய பாரம், பிள்ளைகளுடைய பாரம், தொழில் பாரம், இப்படிப்பட்ட சில காரியங்கள் நமக்கு உபத்திரவத்தை உண்டு பண்ணுகிறது. அவன் சொல்றான், இந்த ஜனத்தின் பாரத்தை என்மேல் சுமத்துவதனால் என்னை உபத்திரவத்தின் வழியாய் கொண்டு போகிறேன்னு சொல்றான். உங்களுக்கு அப்படி இருக்கா? உலகங்க போதே அதுக்கு பிரச்சனை தாங்க, டெய்லி பிரச்சனை தான். சாப்பாட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, உலக பிரச்சனை, வேலை பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கு. ரெண்டாவது பிரசங்கம் கேட்டுட்டு போகும்போது கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு பாஸ்டர் அங்க போயிட்டு எல்லா கதையும் சொன்னாரு. பிரசங்கத்தை விட்டுருவான், நான் சொன்ன கதையெல்லாம் இன்னும் போய் ரேடியோ டிவில போட்டு விட்டுருவான். நம்மால் அவ்வளத்தையும் சொல்லிடுவான், பாஸ்டர் போயிட்டு வந்தாரு, இப்படி செஞ்சாரு, அப்படி சொன்னாருன்னு. ஆனா இதுக்கு உள்ள ஒண்ணு இருக்கு. நீ கேட்கிற வசனத்துக்கு என்ன இருக்கு? ஒரு உபத்திரம் இருக்கு. அதை நீ ஜெயிக்கணும். அடுத்ததாக நீ இருக்கு உன்னால ஜனங்களால உனக்கு பாரம் உண்டு, அது ஒரு உபத்திரம். பிள்ளைகள் நிமித்தம் ஒரு சிலர் படுற உபத்திரவத்தெல்லாம் கேட்டீங்கன்னா வேண்டவே வேண்டாங்கிறாங்க. ஒரு வீட்டுல 2 பொண்ணு ஒரு பையன். அந்த பையன் வாலிப பையன் ஆன பிறகு சேட்டை தொடங்கிட்டான். அவங்க ரொம்ப வசதி உள்ளவங்க, நல்லா ஆவிக்குரியவங்க. அந்த அம்மா சொல்லுது, 2 பெண்ணா பெத்துட்டேனேன்னு யோசிச்சு ஒரு பையனை கர்த்தர் கொடுக்க கூடாதான்னு உபவாசம் போட்டு ஜெபிச்சு வாங்கினே. இவன் இப்ப எதை தொடங்கிட்டான்? எனக்கு இவனை ஜெபிக்காம விட்டுருந்தா கூட 2 பொன் பிள்ளைகளை வச்சுட்டு இளைப்பாறுதலா இருந்திருப்பேன். எனக்கு ஆம்பளை பையன் வேணும், ஆம்பளை பையன் வேணும்னு நான் தலைகளை நின்று கடைசியில் இப்ப அவன் பண்றது என்னது? நான் தேவ சித்தம் இல்லாம இவனை கேட்டு வாங்கிட்டேன் போல் இருக்க அப்படின்னாங்க. ஏன்னா அவன் இப்ப பண்ற ஒவ்வொருத்தரும் இவங்களை தலைகுனிய வைக்குது. சபையில எல்லாரும் கொஸ்டின் பண்ற லெவலுக்கு வருது. 4 பேர் கொஸ்டின் பண்றான். சொத்தை அழிச்சிருவானோ, தாறுமாறா போயிருவானோ, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் நாசம் பண்ணிடுவோம், நம்ம இத்தனை வருஷம் பைபிள் தூக்கிட்டு அசிங்கப்படுத்திடுவானோ. அவங்க அப்படியே தடுமாறுறாங்க. ஜனத்தின் பாரம் உனக்கு ஒரு உபத்திரவம், இதெல்லாம் வரும். நீங்க என்னதான் நீங்க போனாலும் கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் வழியே உன்னை கொண்டு போவார். அதனாலதான் உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொன்னார். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யுங்கள்? அழுங்கள். இந்த பாரம் ஒரு உபத்திரவம். அடுத்து சங்கீதம் 35:13. அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரெட்டை என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன். உபவாசம். பிள்ளை சரியில்லை, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எனக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படியே சாப்பிடாம கிடந்து உபவாசம் 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 உபவாசம். இது போய் இது ஒரு உபத்திரவமா மாறிடுது. ஒத்துக்கிறீங்களா? உபவாசத்தால் என் ஆத்மாவை நான் என்ன செய்தேன்? உபத்திரவப்படுத்தினேன்.
ஒரு சிலர் அப்படி கிடையாது, எவ கெட்டாலும் சரி, அம்மா செத்து போயிட்டா கூட சாப்பிட்டு தான் வருவான். சரி சாப்பிட்டான். நான் பேப்பர்ல படிச்சேன், புருஷன் செத்துட்டான்னு ஒரு ஃபாரின்ல ஒரு கேர்ளுக்கு ஒரு லேடிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்பதான் அது மீன் பொரியலுக்கு ஃப்ரை பண்ற ஃபிஷ்ஷுக்கு ஆர்டர் பண்ணிட்டு எங்க உட்கார்ந்துருக்கு, ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்கு. கால் வருது, உங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. உடனே அவங்க நினைச்சாங்க இவ அழுதுட்டு என்ன செய்வா, பாஞ்சு ஓடிடுவா, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே நானும் கூட வந்துடுவேனேன். அது போகல, சீரியஸாவும் எடுத்துக்கிச்சே தவிர ஆனா போகல பாட்டி. அப்ப இவங்க ஏன் இந்த பொண்ணு போக மாட்டேங்கிறான்னு அப்ப யாராவது வந்து கேட்டாங்களா, ஏன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க நீங்க போலையான்னு. நான் மீன் ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணிருக்கிறேன், அது வரட்டு சாப்பிட்டு நான் போயிடுறேன். இப்படி ஒரு மனைவி நாசரியத்துல ஒருத்தனுக்கு கிடைச்சா அவன் என்ன ஆவான்? இப்படி ஒரு மனைவியோ இல்ல புருஷனோன்னு வச்சுக்காங்களேன், கிடைச்சா என்ன ஆகுறது? செத்து அடக்கம் பண்ண பிறகு கூட அடக்கம் முடிஞ்சிச்சா, மீன் நல்லா இருந்துச்சு அப்படிமா. நான் அந்த பேப்பர்ல படிச்சேன், ஓஹோ இப்படி ஆளுங்களும் நினைச்சாங்க. புருஷன் செத்தா கூட நான் பண்ண மீன் ஃப்ரை பண்றத ஆர்டரை வாங்கி சாப்பிடாம நான் வரமாட்டேன்னா இவங்க எப்படி இருப்பாங்க? நிலவரம் எப்படி இருக்குன்னு யோசிங்க. நாட்டின் நடப்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? உபவாசம். ஒரு சிலர் எதுக்கு எடுத்தாலும் உபவாசம். யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே உபவாசம். எதுக்கு? அவனை சாவடிக்கிறதுக்கா இல்ல உன்னையும் சரிப்படுத்துறதுக்கா? எதுக்கு உபவாசம் எடுக்கிறீங்க? பாதி வரைக்கும் உபவாசம் எதுக்கு எடுக்கிறேன்னு நினைச்சாது தெரியாது. எதுக்கு எடுக்கிறேங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணு. ஆண்டோடைய சமூகத்துல கத்தாவே நான் உபவாசம் எடுக்கணுமா, ஜெபிக்கணுமா, அந்த ஆத்மாவுக்கா நான் போராடணுமா, ஆவியானவர் சொல்லட்டும் நீ எடு. ஆவியானவர் உன்கிட்ட பேசணும், நீ உபவாசம் எடுன்னு சொல்லணும். ஒருத்தன் வந்து உபவாசம் இருந்தானா, அப்போ ஒரு பாசு போய் கேட்டாரா எதுக்குன்னு. சூரியனை நிறுத்த யோசுவாவை பாருங்க. அதுக்கு முன்னாலும் நிறுத்தாது பின்னாலும் நிறுத்தாதுன்னு பைபிள்ல இருக்கு. ஏன்னா இதுக்கு போய் உபவாசம் எடுக்கிற? எதுக்கு உபவாசம்? எதுக்கு உபவாசம்? சூரியனை நிறுத்த போறாராம் யோசுவாவை மாதிரி. நான் சூரியனை நிறுத்ததுக்கு 40 நாள் உபவாசம். நீ போய் பைபிள் நல்லா படிச்சு பாரு. இதுக்கு முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருக்க போறதில்ல. உன்னைய மாதிரி 4 பேர் சேர்ந்துக்கிட்டு சூரியனை நிறுத்திக்கிட்டே இருந்தானா என்ன வருது? நம்ம ஜெபிச்சு ஜெபிச்சு பாதி மலையை நிப்பாட்டி விட்டோம். அப்படிதானே? கன்வென்ஷன் சொல்லி நம்ம பாதி மலையை நிப்பாட்டியாச்சு. இப்ப என்ன செய்யறோம்? கன்வென்ஷன் முடிஞ்சிருச்சு, எதை அனுப்புங்க, மலையை அனுப்புங்கன்னு சொல்றோம். எப்படி இருக்கும்? இதே மாதிரி ஒரு சிலர் உபவாசம், எதுக்கு எடுத்தாலும் உபவாசம். புருஷன் செத்த போட்டார் உடனே உபவாசம். அது உபவாசம் இல்ல, பட்டினி. ஒரு பிரமாணமா கொண்டு வந்தார். உபவாச நேரத்தில் சபைக்காக, ஊழியத்துக்காக, பரிசுத்தத்துக்காக உபவாசம் எடுக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தத்துல, துக்கத்துல, வைராக்கியத்துல எடுத்தால் அது பட்டினி. அதனுடைய இன்னொரு அர்த்தம் தற்கொலை. அப்படிப்பட்டவர்கள் ஊழியத்தில் இருக்க முடியாதுன்னு ஒரு சிலர் ஊழியத்தை விட்டு அனுப்பிட்டாரு. தெரியுமா? இது ஒரு பிரமாணம் இருக்கு. யாரு சொன்னாலும் நம்ம விசுவாசி பாதி பேரு வந்து தொட்டாச்சு நீங்க டச் மீ நாட். அவன் லேசா ஊன்னா போதும் அவன் ஓடியே போயிடுவான். உலகத்துல கூட இல்லாம போயிடுவானு பயமா இருக்கு. சபையை விட்டு போனா கூட பரவாயில்ல, நீ எங்கேயாவது திரும்பி நான் போன பிறகு உள்ள வந்துடுவேன். உலகத்தை விட்டு போயிட்டு நான் என்ன பண்றது? ஒன்னு சொல்லிடக்கூடாது, அவ்வளவுதான். உடனே அப்படியே உடஞ்சி நொறுங்கி அவனை என்ன பண்றது? இனி ஆசாரியன் போய் தேடி பார்க்கணும். ஆசாரியன் எவனை போய் தேடுவான்? குஷ்டரோகியத்தான் தேடுவான்னு பைபிள் சொல்லுது. குஷ்டரோகம் சுகமாயிச்சா இல்லையான்னு ஆசாரியன் அவனை போய் தேடி பார்க்கணும். நீ குஷ்டரோகியா? சபையில உபவாசம் கரெக்டா எடுக்கணும். அவன் சொல்றான் உபவாசத்தினால் இந்த ஆத்மாவை உபத்திரப்படும். நீ போடுற உபவாசம், ஒரு ட்ரிப் நீ உபவாசம் போட்டினா கர்த்தர் யுத்தத்தை தொடங்கணும். ஒரே உபவாசத்துல உனக்கு சுகம் உண்டாயிரணும். ஒரே உபவாசத்துல செய்வனை கட்டு அருந்து போயிடணும். அப்படி நீ என்ன செய்யணும்? உபவாசம் போடணும். உபவாசம் சொல்லிட்டு 3 நாளுக்கு பாட்டில தூக்கி முன்னால வச்சுக்கிட்டு சோத்திரம் 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 உபவாசம் எடுக்கக்கூடாது. புசியாமலும் குடியாமலும் யார் இருந்தது? மோசே இருந்தான். புசியாமலும் குடியாமலும் இயேசு இருந்தார். உட்காருங்க. உபவாசத்தினால் ஆத்மாவை உபத்திரவப்படுத்து நல்லது, அதுல ஒண்ணு தடை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லி நீ என்ன செய்யணும்? அதை எடுக்கணும். உபவாசத்தினால இன்னைக்கு நமக்கு உபத்திரவம் இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு சிலர் உபவாசம் எடுத்ததுனால குடல்ல புண்ணு, உபவாசம் எடுத்ததுனால எனர்ஜி அவங்களை விட்டு என்ன செய்யுது? போயிருது. உபவாசம் எடுக்க எடுக்க அந்த குடல் சுருங்கி போகுது.
அப்படியே அவங்க வியாதியஸ்தராய் பலவீனராய் இப்படியும் கூட ஒரு சிலர் உபத்திரவத்தை சந்திக்கிறார்கள். அடுத்து சங்கீதம் 119:75. கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளது என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். ஆண்டவரே சில உபத்திரவத்தின் பாதையில நம்மளை கொண்டு வராரு. அவர் அறியாம நமக்கு ஒண்ணும் நடக்காது. நம்ம தலையில் உள்ள முடியெல்லாம் நெஞ்சிருக்காரு, எண்ணி வச்சிருக்கிறாரு. அவரே தன்னுடைய உண்மையின்படி நம்மை உபத்திரவப்படுத்துகிறார். நம்மளை எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். இப்ப நீங்க பாருங்க, ஒரு சில பிள்ளைங்க படிக்கல, நீங்க என்ன பண்றீங்க? டீச்சர்ட்ட போய் சொல்லுவீங்க, சரியா அடிங்க டீச்சர் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? ஒரு சில பெற்றோர், இந்த விளங்காத பெற்றோர், என் பிள்ளைய நீ எப்படி அடிப்பா அப்படிமா, அது தேராது. அதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது, வீட்டிலேயே திண்ணை பள்ளிக்கூடம் மாதிரி கொடுத்து அவனை காட்டுக்கழுதையா வளர்த்துறணும். அப்படித்தானே? அவனை ஏன் அடிச்சேன்னு கேட்கக்கூடாது. ஒரு சில டீச்சர்ஸ் போவாங்க, வேணும்னே கண்டிப்பான வாத்தியார்ட்ட போய் அவனை என்ன செய்வாங்க, விடுவாங்க. நீங்க எப்படியாவது இவனை படிக்க வச்சிருங்க, அடிச்சு கிடிச்சு உரிச்சு அது சரிப்படுத்திருங்க. அதுதான் நல்ல ஒரு பெற்றோர்கள். இங்க நம்ம சொல்லி இருக்கிறது, உம்முடைய உண்மையின்படி என்னை ஒவ்வொருத்தரும். ஆண்டவரே சில பாதையில நம்மளை கொண்டு போவார். ஏன்னா நாம் சீயோன் போய் சேரணும், நாம் எருசலேம் போய் சேரணும், நம்முடைய இலக்கை நாம் தொடரணுங்கிறதுக்காக கர்த்தர் நம்மை சில பாதைகளில் நம்ம நடத்துவது அவருடைய திட்டமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:9 பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் உபத்திரவங்கள், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம். நீ நகை போடாம போனா 4 பேர் மத்தியில உன்னை உபத்திரவப்படுத்துவாங்க. நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா அப்படிம்பாங்க, நீ கோயிலுக்கு போயிட்டா அப்படிம்பாங்க, ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ண விட மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா உலகத்துல? ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு உபத்திரவம் இருக்கு, சத்தியத்தின் நிமித்தம் ஒரு உபத்திரவம் இருக்கு. அதை நீங்க சந்தோஷமா சகிக்கணும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் உபத்திரவங்களின் வழியாக பரலோகம் போக நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம்? அநேகம் உபத்திரவங்களின் வழியாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது தேவ சித்தமா இருக்கிறது. மார்க்கு 1:34. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த வியாதி ஒரு மனுஷனை உபத்திரவத்தின் பாதையில கொண்டு போகுது. ஒரு சிலர்லாம் எவ்வளவு வியாதிப்படுறாங்க தெரியுமா? நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். வியாதிப்பட்டவர்களை நீங்கள் போய் பார்க்கணும், வியாதிப்பட்டவர்களை விசாரிக்கணும், வியாதிப்பட்டவர்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவன் வியாதியா இருக்கையில் ரட்டு என்ன உடுப்பா இருந்தது. சங்கீதக்காரன் சொல்றான், அவன் வியாதிப்பட்டிருக்கையில் ரட்டு என் உடுப்பா இருந்தது. அவன் நிமித்தம் நான் ரட்டு உடுத்தி ஜெபிச்சேன்னுங்கிறதா அர்த்தம். நான் உபவாசித்து நான் கதறினேன்னு சொல்றான். அப்ப ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள், இந்த வியாதி ஒரு உபத்திரவம். அதனாலதான் இந்த பாதையில கர்த்தர் கொண்டு வரார். எதிர்பாராத வியாதிகள், வித்தியாசமான வியாதிகள், தெரியாத வியாதிகள், டாக்டரால கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், இன்னும் மனதுல வியாகுலங்கள், வேதனைகள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய உபத்திரவத்தை அவர் நினைத்து பார்க்கிறார். உன்னுடைய உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்க்கிறார். உன்னுடைய உபத்திரவத்தில் தான் அவர் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த நாட்களில இந்த பாதையில அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும். உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாதைகளுக்கு உங்களை சமர்ப்பிக்க முடியும்? வியாதி வந்த உடனே தடுமாறிடாதீங்க. அது ஒரு உபத்திரவத்தின் பாதை. பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போக முடியாத சில பாதையில கொண்டு போய் நீ விசுவாசத்துல நிக்கிறியா இல்லையா? நான் விசுவாசியா இருக்கும்போது ஒரு சிலர் சாட்சி சொல்லுவாங்க, பயங்கரமா சாட்சி சொல்லுவாங்க, தெய்வீக சுகத்துல எனக்கு அப்படி கிடைச்சது இப்படி கிடைச்சது. நான் புதுசா வந்தேனா, நான் அப்ப +2 படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு திடீர்னு ஒரு புத்தி வந்துச்சு, நமக்கு ஒரு வியாதியும் வரல, நம்ம மருந்து எடுக்காமலும் இல்ல, நம்ம ஒண்ணுமே நடக்கலையே, அவங்கள மாதிரி நம்மளால சாட்சி சொல்ல முடியலையேன்னு. அவ்வளவுதான், பிடிச்சிருச்சு. அடுத்த நாள் +2 எக்ஸாம் டைம், உடம்பெல்லாம் சொறி மாதிரி வந்துருச்சு. என்னால கிளாஸ் போக முடியாது, உட்கார முடியாது, கிளாஸ்ல உட்கார்ந்து எழும்ப முடியாது. பயங்கரமான கஷ்டம். எக்ஸாம் எழுதும் போது கையெல்லாம் பயங்கரமான கட்டி, ஒரு கையை அப்படியே ஒரு டெஸ்க்ல வச்சுட்டு தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்பதான் யோசிச்சேன், இது நம்மளா விலைக்கு கொடுத்து வாங்கிட்டோமோ, சாட்சி சொல்லணும், எல்லாரும் சாட்சி சொல்றாங்க, நமக்கு ஒண்ணும் இல்லையேன்னு சொன்னதுக்கு என்னது. அப்ப பாத்தீங்கன்னா மார்ச் டைம், எங்க அம்மாவும் அக்காவும் மெட்ராஸ் கன்வென்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்க்க போறோம்னு போயிட்டாங்க, என்னைய தனியா விட்டுட்டு. எனக்கு சாப்பாடும் சரியா கிடைக்கல, உடம்பெல்லாம் வியாதி, என்ன பண்ணனே தெரியல. எலும்பி ஜன்னலை அடைக்க போறதுக்குள்ள மயங்கி சுத்திட்டேன். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்பதான் யோசிச்சேன், இது என்னடா, அது நம்ம சாட்சி சொல்லணும்னு நினைச்சோம், அதுக்கு ஒழுங்கா சாட்சியாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் போல் இருக்கு. இப்ப கடைசியில் என்ன வந்துருச்சு, இவ்வளவு மோசமான வியாதியா வந்துருச்சு. படிப்பும் கெட்டு போயிரும் போல் இருக்கு, கோயிலுக்கும் போக முடியல.
அப்படி இருக்கும்போது ஊழியக்காரர் வந்தாரு. நான் தனியா கடந்தேன், வந்து கதவை தட்டினாரு. என்ன பண்றதுன்னு திறந்தேன், பார்த்தா ஊழியக்காரர். நீ இவ்வளவா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னாரு. பிரதர் தவமணி இறந்துட்டாரு, பாஸ்டர் ஆகி வந்தாரு. நீ வா வா நான் ஜெபிக்கிறேன் அப்படின்ட்டு வேகமா எண்ணெய் எடுத்தாரு. பட்ட 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 பட்டன்னு உடம்புல பூசி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதோட எது ஓடி போச்சு? அது ஓடியே போச்சு. எங்க அம்மா வந்து அப்ப என்னை குளிப்பாட்டினாங்க 12th படிக்கும்போது. ஏன்னா எனக்கு அவ்வளவு மோசமா இருக்கு, வலி தாங்க முடியாம நான் ஒழுங்கா குளிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நான் குளிப்பாட்டுறேன்னு போட்டு தேய்ச்சி அவங்களுக்கு கையெல்லாம் சொறி வந்துருச்சு. அவ்வளவு பாய்சனா மோசமா இருந்துச்சு. ஆனா ஊழியக்காரர் வந்து ஒரு ஜெபம் பண்ணி எண்ணெயை பூசிட்டு சரியாயிடும் போடு, சரியாயிடும், அவ்வளவுதான். இயேசு நாமத்துல அந்த ஆவி நெஞ்சிருச்சு, போயிடுச்சு. ஒரு பூர்ண சுகம். அந்த வியாதியில தான் நான் எல்லாரையும் பார்த்தேன். என்னுடைய பெரியம்மா மகா வீட்டுக்கு போவேன். தம்பி நீ இப்படி இருந்தா என் பிள்ளைகளுக்கெல்லாம் பரவிடும் தம்பி, நீ மெல்ல வீட்டுக்கு போயிடுறியாம்பா. எங்க அக்கா எப்படி இருக்கும்? எங்க அண்ணன் வந்தாரு. இது என்ன இவன் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான், இவனை எப்படி வச்சுட்டு சோத்திரம் பண்ணிட்டு தூக்கிட்டு போ, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கிளியர் பண்ணுங்க. நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே இது என்னடா சரியான ட்ரைனிங் ஆகி போச்சு. சாட்சி நமக்கு சாட்சி சொல்றதுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு சாட்சியா, இப்படிலாம் யோசிச்சேன். ஆனா ஊழியக்காரர் ஒரே ஜெபம் பண்ணாரு. அதோட அந்த ஆவி நெஞ்சிருச்சு. ஜெபம் பண்ணி சபையின் மூப்பரை அரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, உடனே வியாதிஷம். ஆச்சரியமான ஒரு விடுதலை, அற்புதமாய் பாசம் ஆயிட்டேன். எப்படியோ எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில வியாதி ஒரு உபத்திரவம். நீ நிக்கிறியா இல்லையா? ஏன்னா நாங்க இப்ப பிரசங்கம் பண்ணி உங்களை பூஸ்ட் பண்ணும்போது இயேசுவின் நாமத்துல என்ன வந்தாலும் நிப்போம் ஆண்டவரே, நீங்க இங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. பிசாசு பாப்பா நீ சேர்ந்தா பிரதிஷ்டை பண்ண அந்த கூட்டத்துல வா, அடுத்த நாள் காலையில் என்ன செய்யும்? ஸ்டார்ட் ஆகும். ஒருத்தன் ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே எனக்கு பொறுமையாவே இருக்க முடியல, ஷார்ட் டெம்பர் ஆயிடுறான், கண்ட்ரோல் பண்றதுக்கே முடியல சுவாமி, எனக்கு கிருபையை பொறுமையை தாரும். வீட்டுக்கு போன உடனே பயங்கரமான உத்தரவு வந்துருச்சு. டென்ஷன் ஆயிட்டான். ஆண்டவர் கூட வேற மாதிரி தான் என்ன செய்யறாரு, நம்மளை நடத்துறாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டானா, நான் கேட்டது பொறுமை, நீங்க எதை மாத்தி கொடுத்துட்டீங்க? உத்தரவத்தை கொடுத்துட்டீங்க, இது எப்படி நியாயம்? அப்ப ஆண்டவர் சொன்னார், ஒரு வசனம் வாசினாரா. எந்த வசனம்? உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். பொறுமையினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கெமிக்கல் எது? ரா வந்து எதுதான்? வாசிங்க. எது எதை உண்டாக்கும்? நீங்க இப்ப இந்த கலர்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, பெயிண்ட் கலர்லாம், இது உடனே தயாரிச்சு வந்துடுறது இல்ல. ஒரு மிக்சிங் இருக்கும், நம்ம கேட்ட உடனே அது என்ன செய்யும்? கரெக்டா வந்து கம்ப்யூட்டர்ல. நீங்க இப்ப போய் பெயிண்ட் கடையில போய் கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் இது கொடுப்பான், எனக்கு எது வேணும்னு அதை காட்டினீங்கன்னா அதே கலருக்கு ஆர்டர் கொடுத்த உடனே கெமிக்கல் அதுவே என்ன செய்யும்? கலரை மிக்ஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்து கொடுத்துரும். வாசிங்க. ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும், பரீட்சை நம்பிக்கையும், நம்பிக்கை வாசிங்க நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு. இதை தாண்டாதான் அது, அதை தாண்டாதான் இது. இதெல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி அப்படியே செயின் மாதிரி வரும். அதனாலதான் இப்ப நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே புதிய எருசலேம் போகணும், எப்படியாவது வருகையில் போகணும். எப்படியா என்ன, எப்படி போயிடுவ? அப்படிதானே? சியோன் போகணும் ஆண்டவரே, சியோன் போகணும் ஆண்டவரே, சியோன் போகணும் ஆண்டவரே. ஆனா இவங்க பண்றதுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. இவங்க தப்பி நான் சியோன் போயிடணும். எங்கேயும் தப்பி போகிறதுக்கு வழியே கிடையாது. சியோனுக்கு எல்லா கதவையும் லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு கதவை தான் திறந்து வச்சிருக்காரு. என்ன கதவு? சாக்கடை கதவு மட்டும்தான் திறந்திருக்கு. அது தமிழ்ல ரொம்ப தெளிவாக இருக்கு. சாலகத்தின் கதவுன்னு திறக்கு. அதாவது மழை தண்ணி ஃபுல்லா வெளியே வர்றது, சாக்கடை தண்ணி எல்லாம் வெளியே வர்றது, இதுக்கு பேர் என்னது? சாலகம். இதுக்குள்ளதான் யோவாபு உள்ள பூந்து எதை போய் பிடிச்சான்? எல்லாரும் நினைச்சாங்க கோட்டையை உடைச்சிருவான், கதவை உடைச்சிருவான், கதவை உடைச்சிட்டு பிச்சிருவான் எல்லாம், அதுக்கு பிறகு சியோனை பிடிச்சிருவாங்கன்னு. இவன் பார்த்தான், தாவீது பயங்கரமான கன்னிங்கான ஆளு. அவன் சொன்னா, சியோன் கோட்டையை எவன் பிடிக்கிறானோ அவன் தான் எனக்கு சீஃப் சொல்லிட்டான். எதுக்கு? ராணுவத்துக்கு தலைமைன்னு. யோவாப் பார்த்தான், அங்கங்க போய் பார்த்தான், எல்லாமே அடைச்சிருக்கு, ஒரே ஒரு வழிதான் எதிர்க்கு. உள்ள பார்த்தான் சாக்கடை, அது வாட்டுக்கு நுழைஞ்சிட்டான், போய் அடிச்சு பிடிச்சிட்டு வந்தான்.
அதனால சீயோன் போனும் ஆண்டவரே, மகிமையான சீயோன், சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானோட 144,000 பேர்ல நானும் ஒரு ஆளாய் நிற்க வேண்டும். அதுக்கு ஒரே வழி எதுதான்? போத்துறோமா? சாக்கடை வழியா போகணும். சாலகத்தின் வழியாய் போனா உனக்கு என்ன கிடைக்கும்? சீயோன் கிடைக்கும். பரலோகம் போகணும்னா புதிய எருசலேம், பொன்மயமான தேசம், ஆட்டுக்குட்டியானவர் வீற்றிருக்கிற சிங்காசனம், அந்த மகிமையான ஸ்தானத்துல போய் நம்ம அமரணும்னா நமக்கு அநேக உபத்திரவங்கள். இது ஒரு சப்ஜெக்ட். இதுல நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாதையில போயிட்டீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. இப்ப நீங்க ஏழ்மையில உங்களை கொண்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான தருத்திரத்துல கொண்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க பாத்துக்குவீங்க உங்க சொந்தக்காரன் புத்தி எப்படி, ஊழியக்காரன் புத்தி எப்படி, விசுவாசியினுடைய புத்தி எப்படி, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க நண்பர்களுடைய புத்தி எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கையில காசு கரையிற வரைக்கும் அவங்க எல்லாம் உனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, புத்தி சொல்லுவாங்க, அப்படி இப்படிமாங்க. சுத்தமா நீ பாப்பர் ஆயிட்டேன்னா அவன் எங்க வரமாட்டான், போனை கட் பண்ணிடுவான். சுத்தமா உன்னைய ரோட்ல அப்பந்தான் உனக்கு யார் தெரியும், அம்மா யாரு, அப்பா யாரு, உண்மையான அன்பு யாரு, நண்பன் யாரு, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுக்கலாம் சோதனை வேதனைகள். அதனாலதான் கர்த்தர் உன்னை இந்த பாதையில கொண்டு வர. சங்கீதம் 119:71 நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரப்பட்டது நல்லது. ஒரு சிலர் வியாதிப்பட்டதை பத்தி சொல்லுவாங்க, நான் வியாதிப்பட்டது நல்லதுதான், இப்பதான் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் சுத்திகரிச்சுட்டேன், விட்டுட்டேன், இப்ப நல்ல தீர்மானம் எடுத்துட்டேன். ஒரு சிலர் வறுமையில போயிட்டு கொஞ்சம் செழிப்பா வரும்போது சொல்லுவாங்க, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, யாரு எந்த மனுஷனை நான் நம்பவே மாட்டாமா. ஏன்னா அவனுக்கு இப்பதான் அவன் பாடம் படிச்சிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்னு பிரியமானவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லதா? சரி, இப்ப ஏன் நமக்கு உபத்திரவம்? இயேசுக்குள்ள வந்தா உபத்திரவமே கிடையாதுன்னு தானே சொல்றாங்க. பிரச்சனையே கிடையாது, வா வா, இயேசு உன்னை அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. திருப்பி எனக்கு எதுக்கு உபத்திரவம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த உபத்திரவம் என்ன தெரியுமா? கொலோசியர் 1:24 இயேசு கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்கள்ல குறைவானதை நீ செய்யறதுக்கு. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். சரி, வேற ஒண்ணும் வேண்டாம். இப்ப நம்ம மத்தியில ஒரு சீஃப் பாஸ்டரோ இல்ல ஒரு பெரிய பாஸ்டரோ வந்து இந்த பாயை மடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாயெல்லாம் அப்படியே போட்டுட்டு நீங்க எல்லாரும் எந்திரிச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க. ஒரு பெரிய பாஸ்டரோ யாரோ வந்து முக்கியமான ஆளை வந்து இந்த பாயை மடிக்கிறாங்க. நீங்க ஒரு 4 பேர் இதை பாக்குறீங்க, என்ன செய்வீங்க சொல்லுங்க? மடிக்கட்டும் மடிக்கட்டும் மடிக்கட்டும், ஊழியக்காரங்க தானே செய்யட்டும், பெரிய பாஸ்டர் செய்யணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? அங்க இருந்து ஓடி வந்து பாஸ்டர் விட்டுருங்க, நாங்க எடுத்துக்கிறோம் வேகமா தட்டாப்பட்டான்னு வேகமா எடுத்து மடிச்சு கிடிச்சு தூக்கிட்டு போவோம். உண்மைதானே? அதான் உண்மை. நல்லவன் அப்படித்தான் செய்வான். மத்தவன கண்ண முடிட்டு சோத்திரம் பாய எடுக்க சொல்லிடுவாங்க, நம்மளையும் சேர்த்துருவாங்க, ஓடு வண்டியை தூக்கிட்டு ஓடிடுவான். நீங்க எந்த லிஸ்ட்னு எனக்கு தெரியல, யோசிச்சு பாருங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்துல கொஞ்சம் குறைவு இருக்கு. நான் தான் சிலோன்ல சொன்னேன், 99.99 இயேசு நிறைவேற்றிட்டாரு. பாயிண்ட் 1 என்ன செய்யுது? வெயிட்டிங். யாருக்காக? அந்த உபத்திரவத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நம்மளை கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு போறாரு, தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. ஒன்ஸ் விழுந்துட்டாரு, ட்வைஸ் த்ரைஸ், வரிசை விழுந்துகிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னு அவனுங்க குழம்பிக்கிட்டே இருக்கான். அப்ப பார்த்து யார் வந்தா? சிரேனே ஊரானாகிய சீமோன் வந்தான். இவர் விழுந்து விழுந்து அடிபட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சிலுவையை தூக்கி யார் மேல வச்சுட்டாங்க? சிரேனே ஊரானாகிய சீமோனை பலவந்தம் பண்ணி கொஞ்சம் தூரம் சுமக்க விட்டாங்க. திருப்பி கொஞ்சம் இயேசு தெளிவான உடனே திருப்பி தூக்கி வச்சாங்க. இயேசு கிறிஸ்துவின் முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் பொழுது அதுல ஒரு ஆளு யார் நின்றுக்கா? சிரேனே ஊரானாகிய சீமோன். இப்படி இயேசு கிறிஸ்து பட்ட பாடுல ஒரு குட்டி போர்ஷன் இருக்கு நிறைவேறாம. ஏன்னா சபை அந்த ஸ்தானத்துக்கு போகணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? உபத்திரவப்பட்டாகணும். உபத்திரவப்படாம ஒருத்தன் பரலோகத்துக்கு போக முடியாது. பரீட்சையே எழுதாம என் பிள்ளைய பாஸ் மார்க் போட்டுருங்கன்னா அது பயங்கர ஃபோர்ஜரி வேலை. அப்படி பண்ண முடியாது. பிசாசு கேட்பான், ஒண்ணுமே இல்லாம அவன் எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போனேன்? இல்ல, என்னுடைய உபத்திரவத்தில் குறைவானதை யார் நிறைவேற்றுகிறா? அவன் தன் மாம்சத்துல. அப்படித்தானே இருக்கு அந்த வசனம். கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நான் என் மாம்ச சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன்.
அதனால உபத்திரம் வரும்பொழுது நீங்க நினைக்கணும், இயேசுவுக்காக நான் சிலுவையை சுமக்கிறேன். ஆண்டவருடைய போர்ஷன்ல எனக்கு ஒரு போர்ஷனை இணைஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. பேதுரு ஊழியத்தை விட்டுட்டு ஓடிடலான்னு பார்த்தாராம். நம்ம ஆளுங்களை மாதிரி சமையல் பண்ற ஊழியத்தை விட்டு ஓடிடுவான், சாப்பாடு பரிமாறுற ஊழியத்தை விட்டு ஓடிடுவான். எங்க நீ ஓடுற இந்த பூமியில? உனக்கு ஒரு ஊழியம் கொடுக்கிறதே பெரிய கிருபை. அதை நீ தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்கன்னா நீ எந்த மூலைக்கு போய் சேர போற? இப்ப பேதுரு சொல்றாரு, எனக்கு ஊழியம் வேண்டாம் அப்படின்ட்டு போய் அன்னைக்கு படுத்துட்டாரு. ஆண்டவரே, என்னால இதெல்லாம் முடியாது, பயங்கர டார்ச்சரா இருக்கு, ரோமாபுரியில ஊழியமே செய்ய முடியாது. நைட் ஒரு சொப்பனம். இவர் ரோமாபுரி ரோட்ல போறாரு, ஏசு சிலுவையை சுமந்துட்டு வர்றாரு. இவன் அப்படியே பாக்குறான், ஏசு மறுபடியும் சிலுவை சுமந்துட்டு எங்க வர்றாரு? இங்க வர்றாரு. ஓடி போய் பேசினானா, எங்க சுமந்துட்டு போறீங்க சுவாமி? நீ முடியாதுன்னு சொல்லிட்ட, நான் மறுபடியும் என்ன செய்றேன் உனக்காக? ஐயோ வேண்டவே வேண்டாம், நானே என் சிலுவை சுமந்து சாவறேன்னு சொல்லிட்டு ஓடியே வந்துட்டு ஊழியத்தில் ஜாயின் பண்ணிட்டான். என்னை போன்றவன் ஓடி போவானோ? ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்துட்டு பின் வாங்கினா தேவனுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால கிறிஸ்துவின் உபத்திரவத்துல குறைவானதை நம்ம நிறைவேற்றுங்கிற அந்த கான்செப்ட் உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. இந்த உபத்திரம் உங்களுக்கு உபத்திரவமா என்ன செய்யாது? தென்படவே தென்படாது. ஒரு தாய்க்கு தான் குழந்தையை தூக்குறது பாரமா? அப்படின்னா அவ பெற்றிருக்க கூடாது. இந்த மார்க்கத்துல வந்துட்டு நீ சிலுவை சுமப்பது உனக்கு கஷ்டமா? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன் அல்ல, எனக்கு பிரியமா இருக்க மாட்டான். என்ன சிலுவை கொடுத்துட்டாரு? அவர் எடுத்த சிலுவையா கொடுத்துட்டாரு. அவர் எடுத்த சிலுவையில -.1 நெஞ்சிருக்காரு, நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இந்த உபத்திரவத்தை பைபிள் எப்படி சுட்டி காட்டுது? 10 நாள். இங்க என்ன சொல்லுது? லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. அதனால இந்த உபத்திரவத்தை பத்தி நீங்க பயந்துடக்கூடாது. பிள்ளைங்க பிரச்சனை பண்றாங்கன்னா ரைட், இது ஒரு உபத்திரவம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை விட்டுறாதீங்க, கை விட்டுறாதீங்க, புத்தியை தெளிவாக்குங்க, கீழ்ப்படிதலும் அன்பும் தெய்வீகம் உள்ளவனா அவனை மாற்றுங்க. ஆண்டவரே, நான் அந்த பிரசங்கம் கேட்டு வந்தேன், நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன்னு வந்திருக்கிறேன், இங்க சண்டை வருது சுவாமி, எனக்கு கிருபை என்ன செய்யுங்க தாங்க. ஆண்டவரே, வியாதியில நிப்பேன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு வியாதியை பிசாசு டார்ச்சர் கூட்டுறான், நீங்க இதுல பலன் கொண்டு என்னை ஜெயிக்க என்ன செய்யுங்க, என்னுடைய பலவீனத்தில் உடைய பலனை பூர்ணமாய் விளங்க செய்யுங்க. எனக்கு இந்த பாதை வந்ததுக்கு காரணம் தெரியும், என்னுடைய குறை தான், உங்களுடைய உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்துகிறீங்க, நல்லது. ஆனா நான் இதுல ஜெயிச்சு வந்து எங்க நிக்கணும்? மகிமையின் சிங்காசனத்துல உம்மோடு வந்து நான் வந்து சேரணும். இப்படி நீங்க உபத்திரவத்தை இப்படித்தான் நம்ம எடுக்கணும். உபத்திரவத்தை வந்து யாரோ பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, இவங்க இப்படி பண்ணதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, அவங்க சொல்லித்தான் ஆயிடுச்சு, தேவன் இப்படி பண்ணிட்டார். உனக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். இயேசுவின் உபத்திரவங்களில் குறைவானதை என் மாம்ச சரீரத்தில் நான் நினைச்சுகிறேன், நிறைவேற்றுகிறேன். படுறாங்க பாடுகள், எவ்வளவு பேரு என்னென்ன பாடுபடுறாங்க. நமக்கு அப்படியா இருக்கு? எந்த அளவு அவங்க பாடுபட்டாங்கன்னு நீங்க போய் அந்தந்த தேசங்கள்ல பாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் எத்தனை பேர் வீட்டுல டெய்லி அடி வாங்குறாங்க தெரியுமா? டெய்லி வீட்டுல எத்தனை பேர் அடி வாங்குறாங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த தெய்வீக சுகத்துக்காக வியாதிய வெளியே சொல்லாம சுமந்து திரியிறாங்க தெரியுமா? எத்தனை விசுவாசிகள். ஒரு அம்மா ஆவில இருந்து பயங்கரமா குதிக்கும், முடிஞ்சு வந்து ஆண்டவரே ஐயா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா. அப்ப நான் சொன்னேன், ஏன் இதுக்கு போட்டு இவ்வளவு நேரம் குதிச்சிங்க? நானா குதிச்சேன், ஆவியானவர் எனக்குள்ள நிரப்பிக்கிட்டே இருந்தாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய கட்டி இருக்குயா, அது பயங்கரமா வலிக்குதுயா. அப்ப நான் கேட்டேன், நீங்க எப்படி தெய்வீக சுத்து நிக்கிறேன்? ஆமாய்யா. அப்ப வீட்டுக்கு நான் சொல்லவே இல்லை. என் பையன் டிஎம்கேல இருக்கான், எங்க வீட்டுக்காரர் இன்னொரு கட்சியில இருக்காரு. சொன்னா என்னைய கொண்டு போய் எங்கேயாவது ஆஸ்பத்திரியில போட்டுருவான். வேண்டாம், நான் சாகிற வரைக்கும் இதை நெஞ்சுக்கிறேன், இந்த வேதனை வேணாலும் சகிச்சுக்கிறேன், ஆனா கெட்டு போகாம நான் பரலோகத்துக்கு என்ன செய்யணும் போகணும். இப்படியும் ஒரு கூட்டம் விசுவாசிகள் இருக்கிறாங்க. எவ்வளவோ வேதனைகள்ல அப்படியே முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் போல என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. ஏசு சிலுவையை சுமக்கலையா? பேதுருட்ட கடைசியா ஒருத்தன் வந்து கேட்டானா, உன்னை கொல்ல போறோம், உன்னுடைய ஆசை என்ன? உன்னுடைய எஜமானை மாதிரி உன்னை சிலுவையில் அறைந்து விடட்டுமா அப்படின்னு. அப்ப அவன் சொன்னானா, எனக்கு சிலுவையில் அறையப்படுறதுக்கு ஆசை இருக்கு, ஒரிஜினலாவே நான் அறையன்னு தான் சாகணும்,
ஏன்னா நான் சபிச்சவன், சத்தியம் பண்ணவன், மறுதளிச்சவன், எனக்கு மறுபடியும் ஊழியத்தை கொடுத்து என்னைய இந்த ஸ்தானத்துல கொண்டு வந்துட்டாரு. ஆனா ஒண்ணு செய்யுங்க, கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க, சிலுவையில சாகணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா என் எஜமான் செத்த மாதிரி நான் நேர சிலுவையில அடிக்க நான் விருப்பப்படல, ஏன்னா தகுதி இல்லாதவன். அதனால என்ன செய்யுங்க, தலைகீழ சிலுவையில அறைங்க. படிச்சீங்களா புக்கு? சரித்திரம் படி சொல்லுது, எக்ஸ் வடிவ சிலுவையில அப்படி தலைகீழ தொங்க விட்டு அடிச்சாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த உபத்திரவத்தை அவங்க எப்படி ஏத்துக்கிறாங்க? இந்த தூக்கு தண்டனை கைதிகள்கிட்ட போய் கேட்பாங்க, அவனுடைய கடைசி ஆசை என்ன? என் மனைவியை பார்க்க வேண்டுமா. அவளை பார்த்த உடனே தூக்கு தண்டனை இல்லாம போயிருதே. இல்ல என் பிள்ளைய பார்க்கணுமா. இல்ல ஒரு சில இந்த சாப்பாட்டு பிரிவன், நைட்லயே எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருங்கம்மா. இப்படிதான் இருக்கு. ஆனா பேதுரு சொன்னா, என்னை தலைகீழ சிலுவைங்க, என் எஜமான் நேர தொங்குறார், அவருக்கு நான் நிகரல்ல, என்னைய தலைகீழ அடிங்க. உபத்திரவத்தை கண்டு ஓடி போற மார்க்கம் நம்முடைய மார்க்கம் அல்ல. நாம இதுலயே ஊர்னவங்க, அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. வியாதி, மனபாரம், உலகம், வசனத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், இப்படி உபவாசத்தின் நிமித்தம், இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்த உடனே ஓடிடக்கூடாது. இவைகளின் நிமித்தம் நான் எங்கே போகிறேன்? பரலோகத்துக்கு போகிறேன். இந்த உலகத்துல உன்னை பரியாசம் பண்ணுவாங்க, நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க, உன்னை அற்பமா எண்ணுவாங்க. அதை பத்தி உன்னை கவலையே படாது. நீ இந்த உலக ஓட்டத்தை முடியும் பொழுது எழுந்து நின்று தெய்வம் உன்னை வரவேற்பார். கல்லெறிஞ்சு கொல்லப்பட்ட ஸ்தேவான் அப்படியே தடுமாறி கல் அடிச்சு மூக்கு கை காலில் விழுது, அப்படியே முழங்கால போட்டுட்டு ஆண்டவரே நாவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னால அவனுக்கு டக்குன்னு ஒரு தரிசனம். இதோ வானம் திறந்திருக்கிறதையும் உன்னதமானவருடைய வலது பாரசத்திலே மனுஷகுமாரன் நிற்கிறதையும் காண்கிறேன். அது எப்படி நிப்பாரு? 110 சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கு வரைக்கும் என் வலது பாரசத்தில் உட்காரும் தான் சொல்லி இருக்கு. எப்படி நின்னாரு? தனக்காக அவன் அடிபடுறான், ரத்தமா சாட்சியா மறிக்கிறான், ஜீவனை கொடுக்கறான்னா அவரு அதுக்கு பிறகு எங்க அப்படி உட்கார முடியும்? எழும்பி நின்றார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உனக்கு ஊழியம் செய்வார். நீ அவருக்கு உண்மையா ஊழியம் செய்தா அவர் தன் அறையை கட்டிக்கொண்டு உனக்கு என்ன செய்வாராம்? ஊழியம் செய்வார். அதுதான் தெய்வத்தினுடைய கிரியை. நீ எவ்வளவு உபத்திரப்படுறியோ அவ்வளவுக்கு நித்திய கன மகிமையை உனக்கு தருவார். அதனால உபத்திரம் உங்களை கண்டுட்டு அவன் சொன்னா இவ சொன்னா, எவனாவது இந்த சபையில ஒரு 4 பேர் கடந்துட்டு ரீல் சுத்திக்கிட்டே இருப்பான். அது ஒரு 4 பெண்களுக்கு 4 ஆண்களுக்கும் ஒரு ஆவி இருக்கும், அடிச்சுக்கிட்டே. அது என்ன நாளும் எதையே சொல்லிட்டு, நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதுல குறைய சொல்லிக்கிட்டே இருப்பான். அது ஒரு பிசாசு, மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பான். நீ அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, கேட்கவே கூடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ வானத்துக்குரியவன், வானத்துக்குரிய சாயலை நீ என்ன செய்யணும்? தரித்துக்கணும். யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்கவே கூடாது. சொல்றாங்க, எரிகோவின் தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க எலிசாட்ட வந்து, உன் ஆண்டவன் இன்னைக்கு போயிடுவாரு, உன் கதை. அவன் சொன்னா, அவரை எடுத்துக்கொள்றது எனக்கு என்ன செய்யும் தெரியும், நீ சும்மா. அடுத்து பெத்தேலுக்கு வர்றான். அவங்க சொல்றாங்க, உன்னுடைய ஆண்டவனை இன்றைக்கு கர்த்தர் எடுத்துக்கொள்வார்ன்றது உனக்கு தெரியுமா? அவன் சொன்னா, சும்மா இரு, எனக்கு என்ன செய்யும். நீ வாயை அடைக்கணும். ஒருத்தன் பேசுறவன்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. அவன் ட்ரிப் ஆகுறான்னு சொன்னா ஸ்தோத்திரம். என்னது வந்தீங்களா, காப்பி குடிச்சியா, போயிட்டே எலும்பு ஓடு, அப்படி நீ பிராக்டிஸ் பண்ணி பாரு, நீ ஜெயிச்சிருவ. அப்படியா சொன்னாங்க? அப்படியா, நான் இல்லாத போது இப்படி சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்களா? சொல்லுவான், எனக்கு தெரியும், நான் அன்னைக்கே நினைச்சேன். இப்படி நீயும் பிசாசோட, அவன் வலு சர்ப்பம், நீ மிருகம், ரெண்டும் சேர்ந்துட்டேன்னு என்ன வருது? அப்படி நீ சேரக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும். நான் ஒரு விசுவாசி வியாதியஸ்தரா இருக்கும்போது என் சபையில வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பழைய விசுவாசி வந்தார். ஒரு அரை மணி நேரம் இவர்கிட்ட பேசிட்டு போயிட்டாரு. நான் வந்துட்டு போன உடனே நான் கேட்டேன் அவரை கூப்பிட்டு, என்ன பழைய நம்ம விசுவாசி வந்தாரு, இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, உனக்கு வியாதி நேரத்துல என்ன சொல்லிட்டு போனாரு? ஜெபிச்சாரா? நீ ஏன்டா இங்க வந்தன்னு சொன்னாரு. யாரு? பழைய விசுவாசி புது விசுவாசிட்டே என்ன சொன்னாரா? நீ ஏன், உனக்கு வியாதி வந்துச்சுல, நீ ஏன் இங்க வந்தானா? அவன் சொல்லிருக்கான், வேற எங்க போறது, அதை நான் பிரதர்ட்ட செபிக்க வந்தேன். நீ ஏன் இங்க வந்த? வீட்லயே இருந்திருக்கலாமடா, இல்லன்னா நீ அப்படியே போயிருக்கலாம். இப்ப நீ இங்க வந்ததுனால உன்னால எங்க போக முடியல? ஹாஸ்பிட்டல் போக முடியல. நீ அங்க இருந்தேன்னா அப்படியே போயிருக்கலாம். இப்படி விசுவாசிய நான் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வச்சிருந்தேன்னா, ஒரு 4 பேர் இருந்தான்னா போதும், என் சபையை இழுத்து கேட்டெல்லாம் பூட்டி 4 மாசத்துல நாசரத்துல வித்துட்டு தான் போகணும். எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. எப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் பழைய விசுவாசி. அவன் நிக்கிறான், கடைசி வரைக்கும் நின்றான், இன்னைக்கு இருக்கான், உயிரோட இருக்கான். இந்த தடுமாற வச்ச ஆளு செத்து போயிட்டான். எதுக்கு சொல்றேன்னா,
நீங்க யார் என்ன சொன்னாலும் நீ உபத்திரவத்துல அசையக்கூடாது. அனே உனக்கு தெரியணும் இந்த பாதையில நான் எங்க போய்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். அதிசீக்கிரத்தில் இயங்கும் லேசான உபத்திரமம் உனக்கு நித்திய கனமகிமை உண்டாக்கும். ஆனபடினால் அநேக உபத்திரங்கள் வழியா நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அதனால உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த உபத்திரவங்களில் நீ உன்னை விழுந்து போகாத வண்ணம் கரங்களில் தாங்கி உன்னை பூரணத்துக்குள்ளே கொண்டு செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்பேன் சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். உபத்திரவத்துல நீ பின்வாங்கிட கூடாதுன்னு சொல்லித்தான் கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். இந்த பாதையில உனக்கு உபத்திரம் வரும், உஷாராயிரு. இந்த பாதையில உனக்கு போராட்டம் வரும், கவனமாயிரு. வியாதி உன்னை உபத்திரவப்படுத்தும், உலகம் உன்னை உபத்திரவப்படுத்தும், வசனத்தின் நிமித்தம் உனக்கு உபத்திரம் வரும், ஜனத்தின் பாரத்தின் நிமித்தம் உபவாசத்தின் நிமித்தமும் ஜனத்தின் பாரத்தின் நிமித்தம் உனக்கு உபத்திரம் வரும். இந்த சத்தியத்தை அறிந்ததுக்காக ஆண்டவர் நிமித்தம் உனக்கு உபத்திரம் வரும். ஆனா நீ ஒன்று வெளிச்சத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் பாடுபடுகிறேன், கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை என் மாம்ச சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன் என்பதை நீ விளங்கி கொண்டு நீ பதில் சொல்லணும். பிசாசு சொல்லுவான், ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படுற? கஷ்டப்படுவேன், இயேசுவுக்காக சிலுவை சுமக்கிறேன். வியாதியில நீ தெய்வீக சுகத்தில் நிற்பது சிலுவை சுமப்பது. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கர்த்தர் கரங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நீர் இந்த உபத்திரங்களின் வழியாய் எங்களுடைய ரட்சிப்புக்கு அதிபதியாய் மாறி பூர்ணப்பட்டு விட்டீர் சுவாமி. அந்த உபத்திரங்களில் குறைவானதை என் மாம்ச சரீரத்தில் நிறைவேற்ற எனக்கு இந்த மாம்ச சரீரத்தில் இந்த உலகத்தில் எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. எத்தனை உபத்திரம் வந்தாலும் இந்த பாதைகளை நான் புரிந்து கொண்டேன். இதில் எல்லாம் நின்று பிடித்து நான் உம்முடைய மகிமையில உம்மோடு சேர எனக்கு அருள் செய்யும். அப்படி எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்கலாமே ஒரு 2 நிமிஷம். Hallelujah, 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 hallelujah. ஆமென். நெகேமியாவை பார்த்து ஒருத்தன் சொன்னா, உனக்கு பிரச்சனை வருது ஓடி போயிருன்னு. அவன் சொன்னா, என்னை போன்றவன் ஓடி போவானோ? ஆமென். அபிஷேகம் பெற்றவன் ஓடி போவானோ? உபதேசம் கேட்டவன் ஓடி போவானோ? ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் அநேக உபத்திரங்கள் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கிறிஸ்துவின் உபத்திரவத்தில் குறைவானதை நம்முடைய மாம்ச சரீரத்தில் நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறீர்கள்? அவங்களுக்கு தான் இந்த உபதேசம், அவங்களுக்கு தான் இந்த பிரசங்கம் ஜீவனாய் இருக்கும். உபத்திரவமோ வியாகுலமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த வசனங்களில் உங்களை தொட்டதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஷிபிலாவாரி விக்காலா வங்காரா வங்காரா பானா. ஆமென், ஆமென், ஆமென். ஆம், உபத்திரவத்துல நின்னு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கை வைத்துங்க. அநேகம் இல்ல, இப்ப நான் 7 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். 70 உபத்திரவம் வந்தாலும் நான் நிக்கணும். இன்னும் 70 வருஷம் இந்த பூமியில இருந்தாலும் உபத்திரவத்துல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய அன்பு நேசம் மரணத்தை பார்க்கலும் வல்லமை உள்ளது, அக்கினி தழலை பார்க்கலும் கொடியானது. அந்த வல்லமை, அந்த அன்பு, அந்த நேசம் இப்போ உனக்குள்ள பற்றி எரியும் பொழுது நீ எல்லாவற்றையும் ஜெயிப்பாய். நீ செங்கடலை கடந்தவன், நீ யோர்தானை கடந்தவன், நீ ஆறுகளை கடந்தவன், நீ அக்கினி சூளைகளை கடந்தவன், நீ சிங்க கபிகளை கடந்தவன், நீ வனாந்தரத்தை கடந்தவன். உன்னை எந்த வல்லமை மேற்கொள்ள முடியாது. உனக்குள் தேவனுடைய அன்பு இருக்கும் வரை, அந்த அக்கினி பற்றி எரியும் வரை,
கிறிஸ்துவின் அன்பு ஒரு அக்கினி. ஹல்லேலூயா. வியாதி, உபவாசம், வசனம், ஜன போராட்டம், உலகம், எந்த உபத்திரவம் வந்தாலும் என் இயேசுவுக்காக நான் அதை சகிப்பேன். இந்த உபத்திரவத்தின் பாதையிலே பாதாளத்தின் வல்லமைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒரு பலனை தரப்போகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு வெளிப்படுத்தலை தரப்போகிறார். கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்த போகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு அக்கினியை தரப்போகிறார். கர்த்தர் உன்னை நிலைநிறுத்த போகிறார். பிசாசு தோற்று போனான். பாஸ்டர் செல்வம்னு ஒருத்தர் இருந்தார். நம்முடைய ஆழ்வார் தோப்புல இருந்து பிறந்து ஆழ்வார் திருநெறியில வளர்ந்து மெட்ராஸ் போய் சந்திக்கப்பட்டு இந்த ஊழியத்துல வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் பாஸ்டா இருந்து ஓட்டத்தை முடிச்சார். அவருக்கு பயங்கரமா வீசிங் வரும். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது மைக்கில் ஒவ்வொரு ட்ரிப்பு இழுத்து இழுத்தான் பேசுவார். அந்த சவுண்டு அதுல சேர்ந்து சேர்ந்து வரும். அப்போ ஒருத்தங்க கேட்டாங்க, இந்த வியாதி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது இல்ல அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, யார் சொன்னா? இந்த வியாதி என்னை ஒண்ணும் கஷ்டப்படுத்தலையே, இந்த வியாதி தான் ஏன்ட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுதுன்னாரு. எப்படி இருக்கும் அறிக்கை? இந்த வியாதி என்ன தொட்டுட்டு அது பாடுபடுது, என்னை இந்த வியாதி ஒண்ணும் பண்ண முடியாது, நான் சியோனுக்கு போயிருவேன். ஆமென். எந்த உபத்திரமும் உன்னை அசைக்க முடியாது. உன்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவில் கண்மலையில இருக்கு, கவலைப்படாத. எந்த உபத்திரமும் உன்னை அசைக்க முடியாது. ஆமென். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு? நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் பேர் எழுதப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எந்த உபத்திரமும் என்னை அசைக்க முடியாது. நான் இந்த உபத்திரவத்துக்கு ஊடாக போய் ஜெயிச்சிருவேன். இந்த உபத்திரவத்துக்கு ஊடாக போய் என்னுடைய இலக்கை தொடுவேன். அது சாலகமானாலும் உள்ளே நுழைந்து சீயோனை பிடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாய் நான் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். ஓ காட், ஹல்லேலூயா. ஒன்றை விசுவாசிங்க. நீங்க வரும்போதே, இல்லாவிட்ட ரட்சிக்கப்படும் போதே, இல்லாவிட்ட உங்களை அபிஷேகிக்கும் போதே, கர்த்தர் உன்னை இந்த உபத்திரவத்தில் ஜெயிக்கக்கூடிய வல்லமையினால் தான் நிறைச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உன்னை அனாயிண்ட் பண்ணும் போதே நீ சீயோனுக்குரிய ஆள்னா அதுக்குரிய அபிஷேகத்தை கொடுத்துதான் கொண்டு வராரு. நீ எருசலேமுக்குரியவனா அதுக்குரிய அபிஷேகத்தை கொடுத்துதான் கொண்டு வராரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த அபிஷேகம் குறைந்து போகாத வரைக்கும் நீ போய்கொண்டே இருப்பாய். நீ ஊட்டியில மலர்ந்த மலர் அல்ல, அக்னிக்குள்ள மலர்ந்த ஒரு பூ, அக்னி பூ. சாத்தான் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு விரோதமாக எழும்பி தீங்கு செய்ய முடியாத தேவ சமூகத்தில் வந்து நின்ற போது கர்த்தர் சொன்னாரு, இவன் அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி, இவனை நீ தொட முடியாது. இவன் ஒரு கொல்லிக்கட்ட, இவனை அக்னி ஒண்ணுமே பண்ண முடியாது. நேசம் மரணத்தை பார்க்கிலும் வலியது, நேசம் பாதாளத்தை பார்க்கிலும் கொடியதானது. அந்த வல்லமையை நீ வாங்கும் பொழுதுதான் பாதாளத்தின் வல்லமையை நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா சஹானியா ரஹத்மியா ரபானா புரகராக சகரா மகரமானா
ஓ துனா பாலா கத்துனா நிமானா சத்த ஓ திகாரா சகாலிலியாரா. ஆமா, கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேக உபத்திரங்கள் வழியாக போக வேண்டும் என்பதை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னென்ன உபத்திரவங்கள் வேதத்தின்படி நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேக உத்தரவுகள் வழியாய் கடந்து ஜெயித்தவர்களை சேர்க்க இயேசு வரப்போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்நாளில் அவரை சந்திக்க இந்த வசனம் கேட்ட எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.